நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் துறை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொன்முன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். தூக்கு சீர் திருத்தொண்ட தொழிவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவான் செக்கிழாரடி சென்னியிரு. எல்லாம் வல்ல பெருமான் அந்தரும் பன்னார் மொழியர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அந்தரும் அன்னபூரணி தாயார் கைலாசன பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரை கர்ணங்களாலை வணங்கி உரையாற்றிய சிவகுணையாவுடைய திருவடிகளை நிலைநிறைந்து அடியாருடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை மனமொழி வைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சின்ன செல்வர்களே, தொன்று புராணத்திலே மிக முக்கியமான இடம் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் 3 முறை சந்திக்கிறாங்க இல்லைங்களா? சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னா அவருடைய சந்திப்பு தான். ஒரு அடியாருக்கு எப்போ பக்குவம் வரும் அப்படின்னா 3 சந்திப்பையும் மனசுல வாங்கிட்டா பக்குவம் வரும். 3 சந்திப்பையும் அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. நாவுக்கரசு பெருமானுடைய 3 சந்திப்பை கேட்டு அதற்கு பிறகும் அந்த ஆன்மா பக்குவத்துக்கு வரல அப்படின்னா அவ்வளவுதான், மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு முக்கியமான இடம் இந்த 2 பெருமக்களுடைய சந்திப்பு. அந்த வகையில 3வது சந்திப்பு திருப்பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய பதியில நாவுக்கரசு பெருமான் இப்ப எப்படி ஒரு மடம் அமைத்து அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் மாங்கொன்று சமைத்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்படின்னா 2 பொருள், சூரியனும் சந்திரனும் வந்து அங்கிருந்த 2 பேர்த்தையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகணும். இன்னொரு பொருள் என்னன்னு அப்படின்னா இரவும் பகலும் அடியார் பெருமக்கள் ஓயாத அந்த மடத்துல வந்து தங்கி இருந்து பணி செய்வார்கள் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு திருமடம் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருப்பந்துரத்தில் அமைத்திருக்கிறார். பிள்ளையாரும் அங்க வந்து தங்கி இருக்கிறார். 4 திருமணங்கள் சைவத்துல. அதுல அமர்நீதி நாயனாருடைய திருமடம் திருநல்லூர்ல, அப்புறம் திருப்புகலூர்ல முருகநாயனார் திருமடம், திருப்பூந்துருத்தியில நாவுக்கரசு பெருமான் அமைத்த திருமணம், மதுரை எம்பதியில குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் அமைத்துக் கொடுத்த ஞானசம்பந்தர் தங்குவதற்காக அமைத்துக் கொடுத்த திருமணம். இப்படி 4 திருமணங்கள் பெரிய புராணத்துல மிக பெரிதாக பேசப்படுவது. இப்படி இப்போ நாவுக்கரசு பெருமான் அங்க தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அங்க எழுந்தருள் செய்கிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசரை பார்க்கலான்னு ஆசை. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுக்கும் ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்கணும்னு ஆசை. ஞானசம்பந்த நாவுக்கரசருக்கு எப்பவுமே அவர் திருவடியை வணங்குறதுலதான் ஆர்வம். சிலையம்பதியிலே கேட்ட உடனேயே என்ன சொல்றார், வாலியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்பு அப்படின்னா அப்பதான் வந்து பெருமான் திருவடியை வணங்கிட்டு போற பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு சென்றார் என்று சொல்லி சொல்வார். இப்படி 2 பெருமக்களுக்கும் அந்த உள்ள நிறை காதல் அப்படின்னு சொல்லி அது எப்பொழுதும் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு 2 பேருக்குமே. அந்த வகையில இந்த 393வது பாட்டு வாகீசர் மனம் மகிழ்ந்து அப்படியே அவரை வணங்குவதற்கு வரக்கூடிய திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல். சண்டை வரும் தமிழ் விரகர் எழுந்தருளத்தாம் கேட்டு மண் வரவும் பெருங்கேற்றி வாகீசர் மனம் மகிழ்ந்து கண் பெருகும் கலிகொல்ல கண்டிறைஞ்சும் காதலினால் என் பெருகும் விருப்பெய்த எழுந்தருளி எதிர் சென்றார். அப்படியே வணங்குறதுக்காக போறார் நாவுக்கரசு பெருமான். சண்டை வரும் தமிழ் விரகர் எழுந்தருள தாம் கேட்டு சீர்காழியில் அவதரித்த தமிழ் விரகராகிய ஆளுடைய பிள்ளையார் எழுந்தருளி வர அதனை உலகம் போற்றும் அந்த உலகம் போற்றும் பெரிய கீர்த்தியனையுடைய நாவுக்கரசர் தாம் கேட்டு உலகமெல்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு புகழையுடையவர் நாவுக்கரசு பெருமான். அப்படிதான் பெருமானே சொல்றாரு இல்லைங்களா? பாவூற்றளர் செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலக 7னும் நயப்புற மண்ணுகனர். 7 உலகத்திலே அந்த பேரு நிலைச்சு நிக்கணுமா அப்படின்னு சாமியினுடைய விருப்பம், திருவீரட்டத்து பெருமானுடைய விருப்பம். இங்கே அதே தான் சொல்றார். அதாவது மண்பரவும் கீர்த்தி அப்படின்னா அப்படின்னா உலகம் போற்றக்கூடிய பெரிய புகழையுடைய கீர்த்தியுடைய நாவுக்கரசர் தாம் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்துள்ளார். பெருமான் ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் அப்படிங்கிற செய்தி நாவுக்கரசு பெருமான் கேட்டு அப்படியே மனமகிழ்ச்சி அடைந்து கண்களால் பெருகுகின்ற களிப்பு பொருந்த நேரே கண்டு கும்பிட வேண்டும் என்னும் காதலினாலே
பாருங்க, கும்பிட வேண்டும் என்னும் அதான் ரொம்ப முக்கியங்க. கண்டிறைஞ்சும் காதலினால், பார்க்கணும்னு நினைக்கல அவர், எப்பொழுதும் பார்க்கணும்னு நினைக்கிறதே இல்லை. நாவுக்கரசு பெருமான் வந்து பிள்ளையார பார்க்கணும்னு நினைக்கிறல, அவர் திருவடியை வணங்கணும், எப்ப பார்த்தாலும் திருவடியை வணங்கணும். இதேதான் அங்கேயும் அப்படித்தானே சொன்னார். பிள்ளையம்பதியில முதல் சந்திப்புல என்ன சொன்னாரு? வாழியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்பனர். குழந்தை பத்தி கேள்விப்படுறாரு இல்லைங்களா? அப்படி கேள்விப்பட்ட உடனே அவர் மனசுல என்ன நினைச்சார் அப்படின்னா, அந்த குழந்தை போய் பார்த்துட்டு வரலாம் நினைக்கல, திருவடி வணங்கிட்டு வரலாம் நினைக்கிறார். அப்படி இந்த இடத்துலயே அதான் சொல்றார், கண்பெருகும் களி கொள்ள கண்டிறைஞ்சும் காதலினார் அப்படின்னாரு. அப்படி மனசுல வந்து நேரே கும்பிட வேண்டும் என்னும் காதலினாலே மனத்தில் பெருகின்ற விருப்பம் பொருந்த எழுந்தருள் எதிரே சென்றனர். இப்ப நாவுக்கரசு பெருமான் எதிரில போய் வணங்கினா முடியுமா? தெரிஞ்சா அவர் விடுவாரா? விட மாட்டார். ஆனா அவருக்கு தெரியாத மாதிரி போயிருக்கிறார். இவர் போன கோலம் யாருக்கும் தெரியாது. நாவுக்கரசு பெருமான் அந்த ஞானசம்பந்த பெருமானும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி, அங்கிருந்து அடியார்கள் யாருமே பார்த்தா தெரியாது அந்த மாதிரி போயிருக்கிறார். அதான் அடுத்த பாட்டு அப்படித்தான் சொல்லுவார். வந்தது ஒருவரும் அறியாமே மறைந்த வடிவோடு அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்படின்னா அந்த தன்னுடைய உருவத்தை மறைச்சிட்டு போயிருக்கிறார். எப்பவும் இருக்கக்கூடிய கோலத்துல போயிருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிருந்தா நான் ஞானசம்பந்த பெருமான் பல்லக்கில் உட்கார்ந்து இருப்பாரா? இவர் சுமக்கிற பொழுது அவர் உட்கார்ந்து இருப்பாரா? முடியாது, அவரால் உட்கார்ந்து இருக்க முடியாது. மறைந்த வடிவோடு அப்படிங்கிறார். மறைச்சு அந்த வடிவத்தை வந்து மறைச்சிட்டு போறார். அப்படி ரெண்டு மனத்தில் பெறுகின்ற விருப்பம் பொருந்த எழுந்தருளி எதிரே சென்றனர். மண்பரவும் பெருங்கீர்த்தி, இப்படி உலகமெல்லாம் பரவக்கூடிய பெரும் புகழையுடையவர் நாவுக்கரசு பெருமான். அப்படி மனத்தினுள் பெற்ற மகிழ்ச்சியுடன் அமையாது கண்களால் நேரே கண்டு கழிப்படைய வேண்டும் என்னும் ஆசை. மனசுல நினைச்சா போதுமா, போய் நேரில் வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பிள்ளையாருடைய திருவடிய போய் நேரில் வணங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க பிரிஞ்சாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் திருமறைக்காட்டுல பிரிஞ்சது. திருமறைக்காட்டுல பிரிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ திருமறைக்காட்டுல ரெண்டு பேரும் கதவும் அடைப்பித்தும் கதவும் திறந்தும் கதவும் அடைப்பித்தும் அதற்கு பிறகு இப்பதான் சந்திக்க போறாங்க. அப்படி இப்ப சந்திக்கிறதுக்கு அதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு? ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து மதுரையம்பதி சென்று மதுரையம்பதியில போய் சமண இருள் நீக்கி சைவத்தை எல்லாம் நிலைநாட்டி கொண்டு தென்னவனுக்கு திருநீர் பூசி, திருநீரே இல்லாம இருந்த மதுரையம்பதியில உலகம் ஊர் பூரா திருநீர் பூச்சான். தென்னவன் தனக்கு நீர் சிறபுற செல்வர் இருந்தார், முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான், மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் அப்படின்னார். அப்படியே அந்த மதுரையம்பதியை திருநீற்று அந்த ஊரா ஒரு பதியாக மாற்றி வந்திருக்கிறார். எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா வருஷ கணக்கு ஆயிருக்கலாம் இல்லைங்களா? அப்படி வருஷ கணக்கு கழிச்சு இப்ப மீண்டும் வந்து ரெண்டு பேர்த்துக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால ரொம்ப நாள் கழிச்சு வர்றார். வரவு எதிர்கொண்டு அழைப்பதற்காக அன்றி கண்குளிர கண்டு கும்பிடும் ஆசையே மிக்க சென்றனர் என்பது சொல்றார். அது இது வந்து அந்த புராணத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல பார்க்கணும். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவினை பயன் என்று முகமலர் அகமலர்ந்தார் அப்படின்னார். அப்படின்னா உடையவர் அப்படின்னு என்ன தெரியுங்களா? குருநாதர். ஞானசம்பந்த பெருமானை குருநாதராகவே ஏற்றுக்கொண்டார் நாவுக்கரசு பெருமான் அப்படிங்கிறதுக்கு அதான் சான்று. நந்தம்மை உடையவரை அப்படின்னார். உடையவர்னா நம்மை ஆளாக உடையவர் யார்? குருநாதர் தான். குருநாதருக்கு தான் நாம வந்து ஆள் இல்லைங்களா? அப்படியே நினைக்கிறார். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி. ஞானசம்பந்த பெருமான் பூந்துருத்திக்கு பக்கமா வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டார். யாரு? நாவுக்கரசு பெருமான் கேள்விப்பட்டார் ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சாரு? அடியார்கள் எல்லாம் அழைத்து சொல்றாரு, நம் நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது, எதிரில போய் வணங்கணும். அப்படி வணங்குறது முந்தைவனை பயன் என்று முகமலர அகமும் மலர்ந்தார் என்று சொல்லி அந்த இது ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் இருக்கு. அப்ப நந்தம்மை உடையவர் அப்படின்னா குருநாதராக உடையவர் அர்த்தங்க. ஒரு வேலைக்காரம்மா உடையவர்னு பேசினாங்களே வந்த அடியார சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துல, நந்தம்மை எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தருடும் அப்படின்னா. பெருமான் வந்து அடியார் கோலத்துல வந்த பொழுது சிறுத்தொண்ட நாயனாருடைய வீட்டுல சிறுத்தொண்ட நாயனாருடைய
அம்மா திருவெண்காட்டு நங்கைக்கு தெரியாது அவர் வந்தது, அவங்க உள்ள இருக்காங்க. வெளியில வந்து யார் வரவேற்க வர்றாங்க? சந்தனத்தாதியார். அப்பதான் சொல்லுவாங்க, எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தருளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்தமில் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார் அப்படின்பார். அந்தமில் சீர் அடியார், அந்த அடியாருடைய பெருமைகளுக்கு எல்லையே இல்லை. அந்தமில் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். அந்தம்மை ஆளுடையவரே அகத்துள் எழுந்தருளும். அகத்துள் அப்படிங்கிறது ரெண்டு பொருளுங்க, ஒன்னு வீட்டுக்குள்ள, இன்னொன்னு உள்ளுக்குள்ள. ஆமா, அப்படி அம்மா வந்து வேலைக்கார அம்மாவே அந்த அளவுக்கு பக்குவமா இருந்திருக்கிறாங்க. அதை இப்ப வந்து எதிர் சென்றார், வரவு எதிர்கொண்டு அழைப்பதற்காக அன்றி கண்குளிர கண்டு கும்பிடும் ஆசையே மிக்க இருந்தது என்று சொல்லி அப்படி சென்றனர் என்று சொல்லி சொல்றாருங்க. அடுத்த திருப்பாட்டுல, காளியர்கோன் வருமெல்லை கலந்தெய்தி காதலித்தார் சூழுமிடை திடும் நெருக்கில் காணாமே தொழுதருளி வாழியவர் தமை தாங்கும் அணிமுத்தின் சிவிகையினை தாழுமுடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தார். தாழும் உடல் அப்படின்னா ரொம்ப தாழ்மையான உடலாம். அந்த உடல் எதுக்காக இப்போ ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியை தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஐயா சொல்லுவாங்க, திருச்சிராப்பள்ளி என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் சந்திப்பு என்னன்னா அவர் திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறார், வணங்கிட்டார். முதல் சந்திப்புல திருவடியை சீர்காழியில போய் வணங்கிட்டார். ரெண்டாவது சந்திப்புல கொஞ்ச நாள் கழிச்சு அரசு நினைச்சாராம், கொஞ்ச நாள் பிள்ளையாரோட கொஞ்சம் இருக்கணும், கொஞ்ச நாள் உறைந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அதான் ரெண்டாவது சந்திப்பு. புகழூர் திரு முருகநாயனார் திருமணத்திலிருந்து எங்க திருமறைக்காடு இடையில பஞ்சமெல்லாம் போக்கியது திருவேலிமலை. திருவேலிமலையிலேயே ஒரு வருஷம், பஞ்சமே ஒரு வருஷங்க. அப்ப எத்தனை வருஷம் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க பாருங்களேன். புகழூர்ல இருந்து திருவேலிமலை போய் பஞ்சமெல்லாம் போக்கி திருமறைக்காடு சென்று கதவம் நீக்கியும் அடைப்பித்து இதெல்லாம் செய்யறது எத்தனை ஒரு வருஷ கணக்குல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அதற்கு பிறகும் நாவுக்கரசு பெருமான் நினைச்சிட்டு இருந்தார், அவர் திருவடி எப்படியாவது சுமக்கணும், அது அவர் தெரிஞ்சா விடமாட்டார், அதனால மறைந்த ஒரு வடிவத்தோட வந்தார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்ல போறாருங்க. ஆமா, இப்ப காளியர்கோன் வருமெல்லை கலந்தெய்தி காதலித்தார் அப்படிங்கிறார். சீர்காழி தலைவர் வருகின்ற அவ்விடத்து திருக்கூட்டத்தினுள்ளே கூடி சேர்ந்து காதல் உடையவராகி, அப்படின்னா அவ்வளவு அன்பு பிள்ளையாருக்கு வந்து, பிள்ளையார் மேல இவருக்கு அவ்வளவு அன்புங்க. ரெண்டு பேரும் அதான் காதல் உடையவராகி அப்படி சூழ்ந்து நெருங்கியுள்ள கூட்டத்தின் நெருக்கத்தினுள்ளே நிறைய அன்பர்கள் வராங்க. கூட்டத்தோட கூட்டமா இவரும் போய் உள்ள புகுந்துக்கிறார். அப்படி உள்ள புகுந்து தம்மை காணாத வகையினால் அவரை தொழுது கொண்டு போய் அவர் வணங்கியும் இருக்கிறார் பாருங்களேன். வணங்கி கூட அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வேற ஒரு வேடத்தோட போயிருப்பாராட்டிருக்கு. ஆமா, அப்படி அவரை தொழுது கொண்டு வாழ்வு தர வந்த பிள்ளையாரை தாங்கும் அழகிய முத்துச்சிவியை தாங்கி வருபவர்களோடு தாழ்ந்த இந்த உடம்பை கொண்டு யானும் சுமப்பேன் என்று மனத்து கொண்டவராய், அப்படி அவரும் வந்து எல்லாரும் சுமக்கிறாங்க. அந்த அடியார்களோட சேர்ந்து நானும் என்னுடைய உடையவராக இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய திருவடிகளை நானும் சுமப்பேன் என்று சொல்லி உள்ள போந்து ஒரு சிவிகை சுமந்துட்டு வர்றார். காதலித்தார் சூழ்ந்தார். உடன் வந்த திருக்கூட்டத்தார்களும் திரு சின்னத்தின் ஓசையை கேட்டு தரிசிக்கும் விருப்பத்துடன் வந்து சூழ்ந்த அடியார்களுமாக சூழ்கின்ற காதலித்தாராகிய நாயனார் என்றலும் ஒன்று என்று சொல்லி சொல்றார். காணாமே தொழுது, தம்மை பிள்ளையார் காணாத வகையினால் தொழுதல், கண்டால் அவர் சிவிகையில் எழுந்தருளாது கீழே இறங்கி அருள்வர் இல்லைங்களா. அதனால பிள்ளையார் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போய் வணங்கிட்டு தான் போய் தொழுது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வணங்கிட்டு தான் போயிருக்கிறார் பல்லக்க எடுக்கிறதுக்கு. பிள்ளையாரை வணங்கி அதற்கு பிறகு பல்லக்க போய் எடுக்கிறார். அது வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவ்வாறு இறங்கி அருளின் அவர் ஏறி வரும்போது சிவிகை தாங்கும் பேரு நமக்கு வாய்க்காது. இறங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், மறுபடியும் எடுக்கிற வாய்ப்பு கிடைக்காது. அவருக்கு மனசுக்குள்ள என்னன்னா, அந்த குழந்தை எப்படியாவது அந்த திருவடியை தாங்கணும் அப்படிங்கறதா, சுமந்துட்டு வரணும் அப்படிங்கிறது. வாலி அவர் உலகத்தவரை வாழ்விக்க அவதரித்தவர், ஏலிசையும் பலகளையும் எவ்வுயிரும் தனித்தனியே வாழ வரும் அவர் தம்மை என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வாலி அவர் அப்படின்னா உலகத்தை வாழ்விக்க வந்த பெரியவர் யார்? ஞானசம்பந்த பெருமான். அவருடைய அவதாரமே உலகை வாழ்விக்க வந்த 20 காரணங்கள் சொல்றார் இல்லையா. ஆமா, அவருடைய அவதாரத்துக்கு 20 காரணங்கள் சேக்கிழார் பெருமான் சொல்றார். அந்த 20 காரணமே பார்த்தா அவ்வளவு சிறப்பான காரணங்களா இருக்கு. ஆமா, தாழுமுடல் இது கொண்டு தாங்குவனர் பிணி முதலியவற்றால் ஒரு பூண்டு அழியுந்தன்மை உடைமையாலும்
புன்னறியாம் அமன் சமயத்தோட கொண்டு வந்து இறைவன் கருணைகளால் ஆட்கொண்டு தூய்மை செய்ய நின்றமையாலும் தாழுமுடல் என்றார். அப்படி தாழுமுடல்னா ஒன்று இது அழியக்கூடிய உடம்பு, இன்னொன்று சமண சமயத்தில் இருந்த இந்த உடம்பு. அதனால இந்த உடம்ப இறைவனுடைய கருணையினால் ஆட்கொண்டு தூய்மை செய்ய நின்றமை, அதனால தாழும் உடல் என்று சொல்றார். கைலாயம் போற பொழுது அப்படிதான் சொல்லுவார், மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படிம்பாரு அங்க இல்லைங்களா. அங்க என்ன சொல்றாரு, ஒரு முனிவர் கோலத்துல பெருமானே கேட்கிறாரு, எங்க வரீங்க, இங்க எல்லாம் மனிதர்கள் செல்ல முடியாத பகுதி, தேவர்களும் வர முடியாது அப்படின்னு சொல்ற பொழுதுதான் அப்ப அப்பர் சாமி சொல்றார், ஆளும் நாயகனை கைலியின் கண் கொண்டு காணாமல் மாலும் இவ்வுடல் கொண்டு மேலன் அப்படின்றாங்க. அங்க மாலும் உடல் அப்படின்னார் அழியக்கூடிய உடம்பு, இங்க தாழும் உடல் அப்படின்னார். ரெண்டும் ஏறத்தால ஒரே மாதிரிதான். மாறும் உடல் கொண்டு மீளேன், அதான் அப்பர் சாமியுடைய உரைப்புங்க. திருத்தொண்டின் உரைப்பு அப்படிங்கிறது அப்பர் சாமி கிட்ட பார்க்கலாம். அப்படி தாழும் உடல் இது என்று சொல்ற தாழ்வு தீர தாங்குவன் என்றது என்னை நல்லடியார்கள் நல்பேறு பெற்று நல்லுடல் கொண்டு தாங்க. பாருங்க, மற்ற அடியார்கள் எல்லாம் நல்ல உடம்பா, இவர் உடம்பு மட்டும் நல்ல உடம்பு இல்லையா? ஏன்னா சமணத்தில் இருந்ததுனால அவரே அப்படி சொல்லிக்கிறார் பாருங்களேன். அப்போ அவருக்கு அந்த மனசுக்குள்ள சமணத்தில் இருந்த தொடக்கு அப்படிங்கறது மனசுக்குள்ள அவருக்கு இருந்துட்டே இருக்கு, அதெல்லாம் நீங்கியாச்சு. ஆனாலும் கூட அவர் மனசுல அப்படி நினைக்கிறார். மற்ற அடியார்கள் எல்லாம் சொல்றார், தாழ்வு தீர தாங்குவன் என்றது ஏனை நல்லடியார்கள் நற்பேறு பெற்ற நல்லுடல் கொண்டு தாங்க, நான் அவர்கள் போல் அல்லாது எனது உடலின் தாழ்வு தீர தாங்குவன் தாங்க. அந்த எப்பொழுதும் அவருக்கு அந்த அந்த தாழ்வனும் தன்மையாம் சமயம் சார்தல் அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருந்த மனசுல. நம்ம எந்த விதத்திலையும் பெரிய ஆள் இல்ல, எல்லாத்த விட கீழே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே தான் அப்பர் சாமிகள் ஒரு சைவத்துல என்ன வேணுங்கிறத சொல்றாரு பாருங்க. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் உள்பெறல் அறிந்துனார் சித்தியார். அந்த அந்த தாழ்வெனும் தன்மை எங்க பார்க்கலாம்னா நாவுக்கரசு பெருமான் தான் பார்க்க முடியும். அப்போது நாயனார் புராணத்துல சொல்றாரு இல்லையா, மற்றவர்கள் அடிவணங்கா முன்வணங்கும் நாவுக்கரசர் அப்படின்னாரு. மற்றவங்க வணங்குறதுக்கு முன்னாடி வணங்கிடுவார். தன்னை எந்த இடத்துலயும் பெரியவரா கருதியதே இல்லைங்க. அந்த பெரியவரா கருதுறதுக்கு ஒரு இடம் சொல்லுவார். ஏனாதி நாயனாருடைய புராணத்துல அதிசூரனை பத்தி சொல்ற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்லுவார், கற்றவர்கள் தன்னுள் கடந்துள்ளார் இல்லை எனும் பெற்றுமையால் மிக மிக பெருமிதம் தன்னையே சால மதித்துள்ளான் அப்படின்றார். தன்னைத்தானே பெரியவனா கருதிக்கிறது ஆணவமலம், தன்னைத்தானே பெரியவராக கருதி கொள்வதுதான் ஆணவமலத்தினுடைய முதல் குணமே. அதை அதிசூரனுக்கு வச்சு சொல்லுவார் அங்க சேக்கிழ பெருமான். அந்த இடத்துல ஆணவமலம் எப்படி இருக்குன்னா அதிசூரன மாதிரி இருக்கும் அப்படின்னு. கற்றவர்கள் தன்னுள் கடந்துள்ளார் இல்லை என்னும் பெற்றுமையால் மிக்க பெருமிதம் தன்னையே சால மதித்துள்ளான் அப்படின்றார். தன்னைத்தானே மதித்துக் கொள்வது. அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்லுவாருன்னா, அவனை மதிக்கிறதுக்கு வேற ஆள் யாரும் இல்லை, அதனால அவனே அவனை மதிச்சுட்டான் அப்படின்றார். ஏனாதி நாயனார எல்லாரும் மதிக்கிறாங்க, அவர் நாயனார் அவனை மதிக்கிறதுக்கு அவனை தவிர வேற யாரும் இல்லை, அதனால என்ன பண்ணிட்டான், அவனை மதிச்சுட்டான் அப்படி சொல்லுவார். அது மாதிரி அந்த தாழ்வு என்று சொல்லுவது தாழ்வுடல் இது என்று சொல்றார். தரித்தார் மனத்தில் எண்ணியவராய், தரித்தெல்லாம் மனத்தில் எண்ணம் வைத்தல் என்று சொல்லி சிவியை தாங்கினார் என்று சொல்றார். இப்ப எப்படி வந்தார் அப்படிங்கறது இந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க, அருமையான இடம். வந்ததொருவர் அறியாமே மறைந்த வடிவடும் புகழே அந்தனார் ஏறி எழுந்தருளி வரும் மணிமுத்தின் சந்தமணி சிவையினை தாங்குவாருடன் தாங்கி சிந்தைகளை புற வருவார் தம்மை யாரும் தெரிந்தலரால். யாரும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மறைந்த வடிவம்னு சொல்லிட்டாரு, இப்ப யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போயிருக்கிறார். என்னங்க அப்பர் சாமி வருஷ கணக்கா இருந்த பிள்ளையாராலேயே கண்டுபிடிக்க முடியலையா? வருஷ கணக்கா ஒன்னா இருந்தாங்க ரெண்டு பேரும். ரெண்டாவது சந்திப்புல என்னதான் எத்தனை வருஷம் தான் ஆகிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னா, அப்ப அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய உருவத்தை மறைச்சிட்டு போயிருப்பார். அதுதான் பெரிய தெரிஞ்சிருச்சுன்னா கீழே இறங்கிடுவார். கீழே இறங்கிட்டா தாங்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும். எப்படியாவது பிள்ளையாருடைய திருவடிகளை தாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது நாவுக்கரசு பெருமானுடைய மனசுல ஊறி போச்சு. அதனால எப்படியோ ஏதோ ஒரு வடிவத்தில் போயிருக்கிறார். மறைந்த வடிவடும் அப்படின்னார். வந்ததொருவரும் அறியாமை அப்படின்னார். அதை சீர்காழி தலைவர் அந்த வேறு ஒருவரும் தம்மை அறிந்து கொள்ளாதபடி மறைவாகிய திருவடிவத்தோடும் சீர்காழி அந்தனர் பெருமானார் ஏறி எழுந்தருளி வருகின்ற அழகிய மணிச்சிவிகையினை தாங்குபவர்களோடு தாமும் ஒருவராக தாங்கி அப்படியே சந்தமணி சிவிகை அப்படின்னா அப்படியே அழகான சிவிகையாம். சந்தமணி சிவிகை
தாங்குவாருடன் தாங்கினர். அப்படியே தாங்குபவர்களோடு தாமும் ஒருவராக தாங்கி தமது மனம் மிக மகிழ்ச்சி பொருந்த வருவாராகிய நாயனாரை ஒருவரும் அறிந்து கொண்டார்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியல. அத்தனை கூட்டத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி வந்து உள்ள புகுந்து அவர் சுமந்து கொண்டு வருவார்னு யாருக்கு தெரியும்? அப்படி யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டார் அந்த வடிவத்தை. ஒருவர் அறியாமை மறைந்த வடிவொடுனர். மறைந்த வடிவு முறை, அது மறைத்து கொண்ட வடிவு. பிறர் அறிந்தால் தாம் எண்ணிய திருப்பணிக்கு முட்டுப்பாடு நேரும் என்று கருதி வடிவை மறைத்தனர் அப்படின்னார். யாரும் அறிந்து கொள்ள முடியாத மாதிரி அந்த வடிவத்தை மறைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏறி எழுந்தருளி ஏறி வரும் காலத்தில் சிவிகை தாங்குவதனை பெரும்பேராக நாயனார் கருதினார். அந்த இதுல கடைசியை சொல்ல போறார். உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றேன்னு சொல்ல போறார். அப்ப அதை வந்து ஒரு பெரும் வாழ்வா கருதுறார். பெரியவங்களை தாங்கி கொண்டு வருவது அவ்வளவு சிறப்பு. ஏறி எழுந்தருளி ஏறி வரும் காலத்தில் சிவியை தாங்குவதை பெரும்பேராக நாயனார் கருதினார் அப்படின்னு சொல்லி. சந்தமணின்னா அழகு நிறைந்த மணிமுத்து. அப்படியே அந்த மணி முத்து பல்லக் அப்படியே வர்றார் பெருமான். தாங்குவார் அப்படின்னா சுமப்பவர். முன் தாங்கும் பேறு பெற்ற நல்லூர் என்ற குறிப்பு பெற தாங்குவாருடன் அப்படிங்கிற. இதுக்கு முன்னாடி சுமந்து கொண்டு வரவங்களா நல்லவங்களாம். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமே என்ன? பிள்ளையாருடைய திருவடியை தாங்கிறதுனா எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருப்பாங்க. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப போனதுலயே நம்ம ஒருத்தர் தான் வந்து அவங்கள விட கீழா இருக்கணும். அவங்க எல்லாரும் நம்மளோட மேல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் புண்ணியம் செஞ்சவங்க. அவங்க உடம்பெல்லாம் வந்து புண்ணியமான உடம்பு. நம்ம உடம்பு தான் தாழும் உடம்பு அப்படி சொல்லி நாபுக்கரசு பெருமான் நினைக்கிறேன். இப்படி யாராவது நினைக்க முடியுமான்னா அவரை தவிர, அரசுகளை தவிர யாரும் அப்படி நினைக்க முடியாது. அதுதான் நாபுக்கரசு பெருமான் நம்ம கத்துக்க வேண்டியது. தன்னுடைய அப்புதி நாயனார் வீட்டுக்கு போற பொழுதுதான் அவர் வணங்கி இருக்கிறார். வணங்கினார் நேரடியா சொல்லினாலும் கூட ஒரு பாட்டுல நல்லா தெரியுது. வணங்கி இருக்கிறார். அப்புதி நாயனார இவர் வணங்கி இருக்கார். அவர் வணங்கா முன் வணங்கிக்கிற சொல்ல அங்கதான் வருது. அப்படின்னா அவர் வணங்கி இருப்பார்னு தான். அப்படி சிந்தை கழிப்பூர் அப்படின்னார். இப்பெரும் பேறு பெற்றதனால் மனமிக மகிழ்ச்சி அடைய பின் எக்காலத்தும் இத்தரத்தை சிந்திக்கும் அன்பர் சிந்தைகள் எல்லாம் கழிப்படையும்படி என்று சொல்லி, யாரும் அந்த பெரிய அத்திருக்கூட்டத்தில் எவரும் அப்படின்னா யாரும் காண முடியாத மாதிரி வந்திருக்கார். தெளிந்திலர் இன்னார் என்று அறிந்திலர். அவரது வடிவு கண்டார் என்று அவ்வடிவுக்குள் மறைந்தவர் நாயனார் என்று தெளிய இயலாதராயினர். எப்படிதான் போயிருப்பார், எந்த வடிவத்தோட தான் போயிருப்பார்னு தெரியல இல்லைங்களா? அப்ப அவருடைய திருவேடத்தை அந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சிருப்பார். ஏன்னா திருவேடம் தாங்கி தான் எப்பொழுது இருப்பார். அந்த திருவேடத்தை பார்த்தாவே இவர் அப்பர் சாமி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா? திருவேடத்தை அரசு திருவேடத்தை பார்த்தாவே அவர் தான் சொல்லிடலாம். தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையின் ஐந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சோர் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ள. அந்த கோலத்துல போயிருந்தா தெரிஞ்சிருக்குமே. ஏன்னா நீண்ட நாட்களா வேடத்தை அப்படி மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறாரு பிள்ளையாரு. அப்படி வச்சிட்டு இருந்த வேடம் நேரே தோன்றியது என்று இல்லைங்களா? தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று. அப்படி தொண்டர் திருவேடத்துக்கே ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவருடைய திருவேடம் தான். அப்படி அந்த வேடத்துல போயிருந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப வேற ஏதோ ஒரு கோலத்துல போயிருக்கிறார். ஆமா, மறைத்தருளி அப்படின்னு சொல்லி சொல்றார். தெரிந்திலர் என்று இன்னார் என்று அறிந்திலர் என்று சொல்லி அந்த இடத்த சொல்றார். அப்பதான் வந்து பல்லக்கள் இருந்து அரசுகள் பல்லக்கள் இருந்தபடி பிள்ளையார் கேட்க போறார். அப்பர் எங்குற்றார் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் பல்லக்கில் இருந்து வெளியில வந்து பேச போறார். திருஞான மாமுனிவர் அரசிருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி எங்குற்றார் அப்பர் என உருகான் என்று உம்மடியே நும்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றெங்கு உற்றேன் என்றார். அருமையான இடம். உருகான் என்று உம்மடியே நும்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றெங்கு உற்றேன். பிள்ளையார் புராணத்தில் எப்படி சொல்வார்னா, ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் தாங்கி வர பெற்று உய்ந்தேன் அப்படிம்பார். அது சொல் வந்து மாறி வரும். பொருள் ஒன்னா இருந்தாலும் சொல்ல மாறி வரும். திருஞான பெருமுனிவராகிய பிள்ளையார் திருநாவுக்கரசு நாயனார் எழுந்தருளி இந்த திருப்பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி சிவிகை மேலேயே இருக்கிறார். இப்போ பூந்துருத்திக்கு பக்கமா வந்தாச்சு. அந்த இடம் தான் சம்பந்தர் மேடு இல்லைங்களா? இன்னைக்கு வந்து
நம்முடைய அரண்மனை மூலமாக மிகச்சிறப்பான திருப்பணி நடந்து அந்த கோயில அந்த காட்சி எல்லாம் அங்க செதுக்கி இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆனா என்னடா பேருந்துல எல்லாம் போக முடியாது. சும்மா ஒரு கார் அந்த மாதிரி போகலாம், காரு வேன் கூட போகலாம். அங்க போனாலும் ஏத்த மாதிரி வண்டி வந்தா விலக முடியாது. அந்த மாதிரி தான் இடம். அது வயலுக்குள்ளதான் போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பக்கமா வயலுக்குள்ள போகணும். அப்புறம் முன்னாடி நிறுத்திட்டா போய்க்கலாம். அந்த மாதிரி அப்படியே பல்லக்கில் இருந்தபடி கேட்கிறார். அப்பர் எங்குற்றார் என்று. அப்பர்னு பேரை யாரு? அவர் வச்ச பேர் தானே அப்பர். அதனால அந்த பேர்லயே கூப்பிடுறாரு. அப்பர் அப்படின்னா அவர் கூப்பிடுறது மட்டுமல்ல, அப்பர்னு சொல்றது மட்டுமல்ல, அந்த நிலையில அவர் வச்சிருந்தார். அப்பராம் நிலையில வச்சிருந்தார். அப்பர் எங்குற்றார் என்று வினவ மனம் மிக உருகி 80 வயசு இருக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கு இல்லைங்களா? 75க்கு மேலேயாவது இருக்கு, 80க்கு இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கு? அவருக்கு இருந்தா ஒரு 10 வயசு 11 வயசு அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். அதற்கு பிறகு 16 வயசு வரைக்கும் அவருடைய இது 16 வயசுங்கிறப்ப ஒரு 10-12 வயசுக்குள்ளதான் இருக்கும் பிள்ளை. யாருக்கு? பிள்ளையாருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அப்படியே உள்ள இருந்து அப்பர் எங்குற்றார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அப்படியே மனம் மிக உருகி வெளியில வந்து சொல்றாரு, உம்மடியேன். பாருங்க, அப்பர்னு சொன்னதுக்கு பிறகு கூட மகன் என்ன சொன்னாரு? எந்த இடத்துல அப்படி சொல்லல. ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு, பிள்ளாய் அப்படிங்கிறார். எங்க சொல்றாரு? திருமறைக்காட்டுல சொல்றாரு. இதை அங்க பயன்படுத்திக்கிறார். ஏன்னா இவரை போக கூடாதுங்கிறதுனால, ஏன்னா சமணர்களால துன்பம் வரும். அந்த இடத்துல மட்டும் பிள்ளாய் அப்படிங்கிறார். வேற எங்கேயும் பிள்ளாயின்னு சொல்றது இல்ல. அங்க மட்டும் அதை அந்த அப்பருங்கிறத அங்க மட்டும் தான் பயன்படுத்திக்கிறார் நாவுக்கரசு பெருமான். வேற எங்கேயும் அடியேன் அப்படின்னு தான் சொல்றார் இல்லைங்களா? தொழுது அனைவுற்ற ஆண்டரசு தொண்டர் குலாத்திடை சென்று வலிதில் பெறும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்துக் கொண்டவர் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார். அப்படி முதல் சந்தி இல்லைங்களா? அப்பரேன்னு சொன்னாலும் மகனேன்னு சொல்லியிருந்தா அவர் ஒன்னும் நினைக்க போறது இல்லை. ஆனா அரசுகளால் அப்படி சொல்ல முடியல. எப்படி சொல்றாரு? அவர் தான் குருநாதரா வச்சிருக்கிறாரு. குருநாதரா வச்சிருக்கிற பொழுது பிள்ளாயின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த இடத்துல மட்டும் பிள்ளாயின்னு சொல்றாரு. அங்க மட்டும்தான் அது வருது இல்லைங்களா? அந்த இடத்துல மட்டும் செல்ல இசையேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளாய் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாருங்க. இந்த இடத்துல உம்மடியேன் பாருங்க, உருகா நின்று உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்த பெற்றுங்க உற்றேன் என்றார். அருமையான இடங்க. இதே பிள்ளையாருடைய புராணத்துல ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் தாங்கி வர பெற்றுந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார். இப்ப திருஞான மாமுனிவர் அப்படின்னார், ஞான முனிவன் அப்படிங்கிறார். மறைஞான ஞான முனிவன் அப்படின்னு சொல்லி வேயிறு தோழி பங்கல்ல வருது பாருங்க. வேயிறு தோழி பங்கல் அங்கதான் கடைசியா 2 பேரும் பார்த்தது அங்கதானே. இப்ப பிரிஞ்சவங்க எங்க? திருமறை காட்டுல பிரிஞ்சுட்டு இங்க வராங்க. திருமறை காட்டுல எப்படி சொல்றாருன்னா மறைஞான ஞான முனிவன் பார். அதே மாதிரி இங்க பாரு திருஞான மாமுனிவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு இங்கதானே இப்ப வர்றார் திருஞான மாமுனிவர் அப்படிங்கிறார். அப்படி வேயிறு தோழிபங்கன் என்ற திருப்பதிகத்தின் ஆட்சி போற்றப்பட்டது திருமறை காட்டின் என்றும் நாயனார் எடுத்த விடை கொண்டு பிள்ளையார் பிரிந்து போந்த போது அருடைய பதிகத்தின் தம்மை கூறிய குறிப்பினையே அதன் மேல் அவரை சந்தித்த போது தொடர்ந்து நினைவு பெறும் பொருட்டு இப்படி சொல்றாருங்க. அருமையான ஒரு இடம். மறைஞான ஞான முனிவன் திருஞான மாமுனிவர் என்ற உரை கூறிய திறமும் காண்க என்று சொல்லி பிள்ளையார் ஞானமா முனிவராம் தன்மை பற்றி சொல்றாரு. எங்குற்றார் அப்பர் அப்படின்னார். வினாவாகிய வினை, அதாவது எங்குற்றார் அப்பர், அவருக்கு தெரியாது, இங்க இருக்கிறது தெரியாது. அவருடைய திருமடம் எங்க இருக்கு, அவர் எங்க மடம் அமைத்து உலவார பணி செய்துட்டு இருக்கிறாங்கிறது தெரியும் யாருக்கு? பிள்ளையாருக்கு. அதனால எங்குற்றார் அப்பர், அவருடைய திருமடம் எங்க இருக்கு? ஏன்னா அவர் போய் விரைவா சந்திக்கணும். வேகம் அவருக்கும் வேகம், இவருக்கும் வேகம். அவருக்கு அப்பர் சாமியை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, நாவுக்கரசு பெருமானுக்கு அவர் திருவடியை வணங்கணும்னு ஆசை. 2 பேருக்கு அந்த ஆசை இருக்கு, 2 பக்கம் இருக்கு. அன்பு அப்படிங்கிறது 2 பக்கம் இருக்கணும் இல்லைங்களா? நம்பிகள் வெள்ளானை சருக்கத்துல பெருமான் திருவடியை போய் சேருகின்ற பொழுது அவருக்கும் வேகம் இருந்தது, அதே மாதிரி சாமிக்கும் வேகம் இருந்தது. சென்ற அனைவுற்ற ஆண்டரசு அங்க எப்படி சொல்லுவார் அப்படின்னா, வெள்ளானை சருக்கத்தில் அது சேரமான் பெருமான் நாயனார் சொல்றது.
சேனடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனி பெரும் தொண்டரை நேரிலை விளைப்பாகத்து ஒன்று மேனியர் ஊரனே வந்தனை என்றார் உலகுயா அப்படின்னார். இவர் எப்படி போனார்னா, சேனடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததன். ஒரு தாய் பசு பிரிஞ்ச கன்றுக்குட்டி எப்படி வேகமா போய் தாய் பசுவோட சேருமோ அது மாதிரி ஒரு வேகத்துல போறாரு. அங்க போன உடனே சாமி எப்படி சொன்னார், ஊரனே வந்தனை என்றார் உலகுயா அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார். அது மாதிரி இங்க 2 பேருக்கு அந்த அன்பு இருக்குது. ஆமா, அது வெள்ளானேஸ்வரத்துல எப்படின்னா 18 வருஷம் பிரிஞ்சிருந்த ஒரு ஏக்க சுந்தரருக்கு, அதே மாதிரி 18 வருஷம் அதனுடைய தோழர் பிரிஞ்சிருந்த ஒரு ஏக்கம் சாமிக்கு, 2 பேருக்கு அந்த இது. அது மாதிரி ஞானசம்பந்தர் திருஞான முனிவர் அரசிருந்த பூந்துருத்திக்கு அனித்தாக வந்தருளி என்று சொல்லி சொல்றார். உம்மடியே எய்த பெற்ற அப்படிங்கிறது நாயனாருடைய மனநிலை என்று சொல்றார். எங்குன்றார் அப்பர் வினாவாகி வினைமுற்று அப்பர் பிள்ளையார் தாமே முதலில் அழைத்த பெயர் அப்பர் உருகான் என்று பிள்ளையார் திருவுள்ளத்தில் தம்மை கொண்ட அன்பின் மிகுதியை கண்டு நாயனாரது உள்ளம் உருகிற்று என்று சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனேயே அவர் மேல உட்கார்ந்துட்டு இருப்பாரா. அதுக்கு பிறகு மேல இருந்து எப்படின்னா இறங்கி எல்லாம் வரல, மேல இருந்து இழிந்து அப்படின்னா குதிக்கிறது, மேல இருந்து அப்படியே சப்பரத்துல இருந்து கீழே குதிச்சாராம். யாரு? பிள்ளையார். பிள்ளையார் அது கேளாம் பெருகு விரைவுடன் இழிந்தேனார். இழிந்துன்னா வேகமா குதிக்கிறது. அந்த ஒரு வினாடி கூட காலம் தாழ்த்துறது இல்ல. அவர் சுமந்து கொண்டு வரார் அப்படின்னு தெரிஞ்சது உடனே கீழே குதிச்சிட்டார். இழிந்து அப்படிங்கிறார். பிள்ளையார் அது கேளா பெருகு விரைவுடன் இழிந்து உள்ளமிகு வதை பெய்தி உடைய அரசினை வணங்க வல்லலார் வாகீசர் அவர் வணங்கா முன் வணங்க துள்ளுமான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார். அருமையான இடம் தான். 3வது சந்திப்பு இதுதான். பிள்ளையார், ஆளுடைய பிள்ளையார் அந்த மொழிகளை கேட்ட உடனே மிகுந்த விரைவோடு கீழே இழிந்து அருளினார். இழிந்து அப்படின்னா எட்டி குதிக்கிறது மேல இருந்து, அப்படி இழிந்து அருளி திருவுள்ளத்தில் அச்சத்துடன் மிகுந்த பதைப்பினை அடைந்து ஆளுடைய அரசுகளை வணங்கனர். ரொம்ப அவருக்கு பதைப்பாயிருச்சு. அவ்வளவு பெரியவர் நம்மளை தாங்கிட்டு வரதா, அவர் மட்டும் என்ன பரவாயில்ல சுமந்துட்டு வந்தா பரவாயில்லன்னு நினைப்பார். பிள்ளையார் எவ்வளவு பெரிய கருணையுடையவர் தெரியுங்களா. அதனால அப்பரே அப்படின்னா அவர் அப்பறம் தன்மையில வச்சிருந்தார். அதனால அப்பரே என்ன சும்மா வாயில சொல்றது இல்ல, அவர் அந்த நிலையில வச்சிருந்தார் அவர். அதனால அப்பரே என்ன முதல் சந்திப்புல சொல்லுவார் பாருங்க, பிள்ளையார் களர் வணங்க பெற்றோம் என்று அரசு ஓப்ப வள்ளலார் வாகீசர் தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்கம்பார். பாருங்க 2 பேருக்கு அந்த இது இருக்கு. ஓப்ப அப்படிங்கறது ஒண்ணுதான், மகிழ்ச்சி பொங்கங்கிறது ஒண்ணுதான். பிள்ளையார் களர் வணங்க பெற்றேன் என்று அரசு ஓப்ப, எப்படியோ ஞானசம்பந்த பெருமான் திருவுடைய வணங்கிட்டோம்னு சொல்லி அப்பர் சாமிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியா. வள்ளலார் வாகீசர் தமை வணங்க பெற்றதற்கு விருப்பு வாய்ப்பு அப்படின்னார், மகிழ்ச்சி பொங்க அப்படின்னார். 2 ஒண்ணுதான். அப்ப 2 பேருக்கு இவரை வணங்குறதுனால அவருக்கும் மகிழ்ச்சி, அவரை வணங்குறதுனால இவருக்கும் மகிழ்ச்சி. அதுதான் பெரிய புராணத்துல நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு பக்கம் மட்டும் மகிழ்ச்சி இருந்தா அது எப்படி சரியா வராது இல்லைங்களா. அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது, அன்பு அப்படிங்கிறது 2 பக்கம் இருக்கும். கொண்டும் கொடுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. கொண்டும் கொடுத்தும் அதுதான் இங்க நடந்திருக்கு. 2 பேர்த்துக்குள்ள அவ்வளவு அன்பு, அப்பர் சாமிகளுக்கும் பிள்ளையாருக்கும். அப்படியே ஆளுடைய பிள்ளையார் அந்த மொழிகளை கேட்டவுடன் மிகுந்த விரைவோடு கீழே இழிந்தருளி திருவுள்ளத்தில் அச்சத்துடன் மிகுந்த பதைப்பினை அடைந்து ஆளுடைய அரசுகளை வணங்கன. அப்படியே பதைப்போட உள்ளத்தில் அச்சம் பதைப்பு இப்படி ஆயிடுச்சு, நம்ம மேல இருந்து நம்ம சிவகையே தாங்கிட்டு வந்தாரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு பதைப்பு, ஒரு பயம் அவரை அறியாம பிள்ளையாருக்கு. அதெல்லாம் அந்த உள்ள நிகழ்ச்சிகள் அப்படியே நடக்குது. அதெல்லாம் வல்லாளர் ஆகிய வாகீசர் திருவடிகள் அவர் வணங்கும் முன் தாம் அவரை வணங்க வேகமா வர்றாரு. யாரு? பிள்ளையார் வந்து நாவுக்கரசு பெருமான் திருவடி வணங்குறதுக்கு வர்றார். அவர் வணங்குறதுக்கு முன்னாடி அரசுகள் வணங்கியவர். அதுதான் அரசுகளுடைய பெரிய ஒரு சிறப்பு. மற்றவர்கள் வணங்காமல் அடிவணங்கும் அரசுகள். அடுத்தவங்க வணங்குறதுக்கு முன்னாடி குழந்தையா இருந்தாலும் சரி இவர் தான் முதல்ல வணங்குவார். வேடத்தை கண்டா அப்படியே வணங்கக்கூடியது அந்த பண்பு யாருகிட்ட அதிகமா இருந்ததுன்னா அப்பர் சாமிகள். யாரா இருந்தாலும் சரி மற்றவர்கள் வணங்காமல் அடி வணங்குனார். இங்க மற்றவர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு பிள்ளையார வணங்குறத அவர் விடுவாரா? பிள்ளையார் தன்னை வணங்குறத அவர் வந்து விடுறது இல்லை. ஏன் விடுறது இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் மேல அவர் குருநாதராகவே வச்சிருக்கிறார் அப்பர் சாமிகள்.
அவர் வணங்கும் முன் தாம் அவரை வணங்க அந்த அருள் நிகழ்ச்சியை காணும் பேறு பெற்ற துள்ளுமானேந்திய கையினையுடைய பெருமானின் அடியவர்கள் எல்லோரும் தொழுது அறவோசை முழக்கி ஆர்த்தனர். அரகர 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 அரகரன் அப்படியே எல்லாம் அந்த இடம் முழுக்க சம்பந்தர் மேடு முழுக்க அந்த ஓசை எழுந்தது. அரகரா என்று சொல்லக்கூடிய அந்த அற ஓசை எழுந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. துள்ளுமான் மதிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார். அடியார்கள், சிவபெருமானுடைய அடியார்கள் எல்லாரும் அப்படியே தொழுது அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்க, 2 பேர்த்தையும் வணங்குறாங்க, தொழுது ஆர்த்தார் அப்படிங்க. அப்படியே அந்த மகிழ்ச்சி வெள்ளத்துல எல்லோரும் அப்படியே வணங்கி நிற்கிறாங்க. சொல்றாரு இந்த பாட்டுல விளக்க பெருகு விரைவுடன் அப்பர் சிவிகை தாங்கி வர தாம் ஒரு கணமும் மேலந்தருளி இருத்தல் பிழையாம் என்று கருதியதே மிக விரைவுடன் இழிமைக்கு காரணம். ஒரு கணம் கூட நாம அவர் தாங்கி வருகின்ற பொழுது ஒரு கணம் கூட பல்லக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமா இறங்கினதுக்கு அதுதான் காரணம், அவருடைய மனநிலை தான் காரணம் என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு ஐயா எழுதியிருக்கிறாங்க. இழிந்தேனா இழிதல் கதுமென கீழ் இறங்குதல் அப்படின்னா கதுமென சென்று எங்க வருது? இயல்பகை நாயனர் புராணத்துல வரும். இயல்பகை நாயனர் புராணத்துல வந்தவர் கேட்கிறார் இல்லையா, உம்மிடத்துல ஒரு பொருளை வேண்டி வந்தனன் அப்படின்னு சொல்ல யாது முன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை அருள் செய்யும்னாரு. வந்தவர் கேட்டார், மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தனன் அப்படின்னு சொன்ன உடனே கதுமென சென்று அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அந்த இடத்துல வேகமா உள்ள போய் இழுத்துட்டு வந்தார். வர சொன்னார் அம்மா கதுமென சென்று அந்த இடத்துல வரும். அப்படின்னா அவ்வளவு வேகம் கொடுக்கறது இல்லை, அடியாருக்கு கொடுக்கறதுல அவ்வளவு வேகம். கதுமென சென்று விதிமணக்குளம் அடந்தை உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்ட்டார். அவ்வளவுதான், வேற ஒண்ணு அங்க பேச்சே இல்ல. அந்த கதுமென அப்படிங்கறது அந்த வேகத்தை சொல்றது, விரைவா போய் அழைச்சிட்டு கொடுத்தார். அதான் இந்த இடத்துல இழிந்த இழிதல் அப்படின்னு சொல்லி கதுமென கீழ் இறங்குதல் அப்பர் சிவிகை தாங்க தாம் எழுந்தமை இழிவென்று கருதிய குறிப்பு. பதைப்பு அப்படின்னா தகுதியில்லா காரிய நிகழ்வாயினமையால் அச்சம் வராதனால் மனம் பதைத்தது. அவ்வார்த்தை கேட்டஞ்சி அவனியின் மேல் எழுந்தருளினர். அவ்வார்த்தை கேட்டருள் அப்படி சொன்ன உடனேயே அவனியின் மேல், இது பிள்ளையாருடைய புராணத்துல சொல்றார், அவனியின் மேல் எழுந்தருளி அப்படின்னார். அவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கிறார். அரசினை முன் தம்மை பிள்ளையாகவும் அரசை அப்பராகவும் கருதிய பிள்ளையார். இங்க அப்பரை அதாவது இதுவரைக்கும் எப்படி நினைச்சிட்டு இருந்தாரா பிள்ளையாரு, அவர் அப்பாவாகவும் தம் மகனாகவும் நினைச்சிட்டு இருந்தாரா. இந்த இடத்துல என்ன நினைக்கிறார், அவர் அரசனாகவும் தன்னை ஒரு குடிமனாகவும் நினைச்சார். உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். சிவகுணி என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் அப்பா மகன்கிற உறவுல தான் இருந்தாராம் பிள்ளையாரு. இப்ப அவர் அரசனாகவும் யார அரசுகளை தான் ஒரு குடிமகனாகவும் இருந்து பேசுறார், சொல்றார். அதான் சொல்றார், தம்மை பிள்ளையாகவும் அரசை அப்பராகவும் கருதிய பிள்ளையார் இங்கு அப்பரை அரசராகவும் தம்மை அவர்களில் உள்ள குடியாகவும் கருதி பணிந்தனர் என்பது தொனி. அப்படி அதுதான் அந்த பணிவுக்கு அந்த அவருடைய மெய்ப்பாட்டுக்கு காரணம். அதுதான் அவர் அரசுகளை எப்படி பார்த்திருக்காருன்னா அரசராகவே கருதி இருக்கிறார் பிள்ளையார். ஆனா அரசுகள் தன்னை ராஜாவை கருதல, தன்னை அடியனாகத்தான் கருதி இருக்கிறார். 2 பேர்த்துடைய மனநிலை பாருங்களேன். யாரும் தன்னை பெருசா கருதிக்கல, அதான் பெரிய புராணம். யாரும் தன்னை பெருசாக கருதியவர்கள் யாருமே இல்ல, தன்னை தாழ்வதான் கருதி இருக்கிறாங்க இல்லைங்களா. ஒரே ஒரு பெருமிதம் என்னன்னா, ஈசன் அடியார் அப்படிங்கிற பெருமிதம் தான். இருமான் திருப்பெண்களோ ஈசல் பல்கணத்தை எண்ணப்பட்டு சிறுமான் நேந்திதன் சேவடிக்கல் சென்று இருமான் திருப்பன். வேற ஒரு பெருமிதம் இருக்காது அடியார்களுக்கு. நான் சிவபெருமானுடைய அடியார் அப்படிங்கறதுல மட்டும்தான் பெருமிதம் இருக்கணுமே ஒழிய மற்றதுல நான் தான் பெரியவன், நான் தான் நிறைய தெரிஞ்சிருக்கு, அந்த பெருமிதம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அதுதான் பெரிய புராணம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். வள்ளலார் அப்படின்னா ஒரு சின்ன அடியார் குழந்தையா கூட இருக்கலாங்க. யாரா இருந்தாலும் நம்ம வணங்கித்தான் ஆகணும் இல்லைங்களா. தன்னை பெரிதாக நாம கருதி கொள்ளவே முடியாது, கூடாது அப்படிங்கறதா 2 பேருடைய புராணம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு நெறி இல்ல. அதான் வள்ளலார் அப்படின்னா, வள்ளலார்னா அவர் வணங்கா முன் வணங்கும்படி தம்மையே அவருக்கு ஒப்புவித்த செயலும் அவரது சிவிகை தாங்கும் நிலையில் தம்மை வைத்து ஒழுகிய பணிவும் கருதி வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பணிவுக்காகத்தான் வள்ளலார்னு சொல்றாராம். வள்ளலார் வாகீசர் அப்படின்னு சொல்லி சொல்றார். வள்ளலார் அவர் வணங்கா முன் வணங்கும்படி தம்மையே அவருக்கு ஒப்புவித்த செயலும் அவரது சிவிகை தாங்கும் நிலையில் தம்மை வைத்து ஒழுகிய பணிவும் கருதி வள்ளலார் என்று சொல்றாருங்க. தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார். ஏன் தொண்டரெல்லாம் அப்படி தொழுது ஆர்த்தாங்க அப்படின்னா, அடிமைத்தனங்களின் வெளிப்பாடு கண்டு உயிர்ந்தமையால் இதுவரையும் தொழுதினர். அடிமைனா இப்படி இல்ல இருக்கணும். 2 பேர்த்துக்கிட்டே பார்க்கிறாங்க பாரு, இவரு அவரை விட இருக்கிறாரு, அவர் இவரை விட இருக்கிறாரு.
அந்த அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாட்டை கண்டு உய்ந்தமையால் இருவரையும் தொழுதார்கள் என்று சொல்லி தொண்டரெல்லாம் தொழுது ஆர்த்தார் அப்படிங்கிறதுக்கு சிவப்பணிய உரையில சொல்றார். அதுதான் நமக்கு வேணுங்க, அந்த அடிமைத்தன்மை தான் நமக்கு வேணும். எந்த இடத்துலயும் வந்து அந்த பெருமிதம் வந்துடவே கூடாது. இது வந்து இந்த தொண்டரெல்லாம் தொழுது ஆர்த்தார் அப்படிங்கிறதுக்கு அந்த புராணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறதையும் கொஞ்சம் சிந்திக்கலாம். ஞானசம்பந்த பெருமாளுடைய புராணத்துல 3வது சந்திப்புல ஒரு 2-3 பாடல் இருக்கு. அதுல எப்படின்னா, அதான் பாருங்க, அதுல பல்லக்கில் இருந்து வெளியில வரப்பொழுது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுல அந்த புராணத்துல ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் இப்பொழுது தாங்கி வர பெற்று உய்ந்தேன் ஞான் என்றார் அப்படின்னா. ஒப்பரிய தவம் செய்தேன் என்ன 935. ஆமா 935 கரெக்டா எடுத்துட்டீங்க. 935வது பாட்டுல சொல்றார் பிள்ளையார் புராணத்துல, ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் இப்பொழுது தாங்கி வர பெற்று உய்ந்தேன் ஞான் அப்படின்னு. இதே கருத்து தான். ஆனா சொல் வந்து வேற சொல். ஒரு சொன்னதை சொல்ல மாட்டார் சேக்கிழார் பெருமான் எப்பொழுதும். ஆமா, அப்படி சொன்ன உடனேயே என்ன சொல்றாரு, அவ்வார்த்தை கேட்டு அஞ்சி, அவ்வார்த்தை கேட்டு அஞ்சு அவனியின் மேல் எழுந்தருளி. அவனியின் மேல், அவனின்னா உலகம், உலகத்திலிருந்து கீழே குதிச்ச மாதிரி குதிச்சாரு. அவனியின் மேல், அவனிங்கிறது பல்லக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த உலகத்திலிருந்து அவனிங்கிறது ஒரு உலகத்துக்கு ஒரு பெயர் உண்டு. ஆனா இந்த இடத்துல பல்லக்கு தான். அவனியின் மேல் இழிந்து அருளி இவ்வாறு செய்து அருளிற்று என்னாம் என்று இறைஞ்சுதலும். இப்படி செஞ்சுட்டீங்களே அப்படின்னு கேட்டாராம். யாரு? பிள்ளையாரு. இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவ்வாறு செய்து அருளிற்று என்னாம் என்று இறைஞ்சுதலும் செவ்வாறு மொழி நாவர் திருஞான சம்பந்தருக்கு எவ்வாறு செய்ய தகுவது என்று எதிரே இறைஞ்சினார். வேற என்ன நான் செய்ய முடியும்னு சொன்னாராம். அவர் வந்து இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு கேட்டாராம். வேற என்னதான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் எதிர்பார்த்த சொல்லியிருக்கார் பிள்ளையார் கிட்ட. பிள்ளையார் வந்து ஒரு பதைப்புல கேட்டிருக்கிறார், இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு அரசுகள் சொல்றாரு பாருங்க, வேற என்னதான் நான் செய்ய முடியும். அப்ப பாருங்க, அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு அந்த உரையாடல் எப்படி இருக்குது பாருங்களேன். இது வந்து அதுல இருக்காது. நாவுக்கரசர் புராணத்துல இந்த இடம் இல்ல, பிள்ளையார் புராணத்துல இது சொல்றார். இவ்வாறு செய்து அருளிற்று என்னாம் என்று இறைஞ்சுதலும். அப்படி பணிவா வணங்கி கேட்கிறார் பிள்ளையார். செவ்வாறு மொழி நாவர் திருஞான சம்பந்தருக்கு எவ்வாறு செய்ய தகுவது, வேற என்னையா நான் செய்ய முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அரசுகள் என்று எதிரே இறைஞ்சினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமாளுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னொரு பாடலும் சொல்றார். சூழ்ந்து மிடைந்து 937வது பாட்டு பிள்ளையார் புராணத்துல, சூழ்ந்து மிடைந்து அருகணையும் தொண்டரெல்லாம் அதுகண்டு. அப்படி எல்லாரும் இருந்த தொண்டர்கள் எல்லாரும் கூட இருக்கிறாங்க. அந்த தொண்டரெல்லாம் சொல்றாங்க, சூழ்ந்து மிடைந்து அருகணையும் தொண்டரெல்லாம் அதுகண்டு தாழ்ந்து நிலமுறை வணங்கி. எல்லா அடியார்களும் வணங்குறாங்களா 2 பேர்த்தையும். அப்படியே நிலமுறை விழுந்து வணங்குறாங்க. இப்படி எல்லாம் அவங்களுக்கு இந்த காட்சி பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்தது. பிள்ளையாரும் அப்பர் சாமிகளும் இந்த வணங்கி இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நேரில் பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. சேக்கிழார் பெருமான் அப்படி நேரில் கண்ட மாதிரி எழுதி வச்சிருக்கிறார் இல்லைங்களா. அப்படி அவருக்கு அந்த ஞானத்தில் அப்படியே தெரியுது. எத்தனை ஆண்டுகள் கழித்து, 500 ஆண்டுகள் கழித்து சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்காரு. 7ஆம் நூற்றாண்டு பிள்ளையார் இவங்க காலம். அதுக்கு பிறகு 500 ஆண்டுகள் கழித்து சேக்கிழார் பெருமான் அப்படி நேரில் பார்த்தா கூட அப்படி எழுத முடியாது இல்லைங்களா. அப்படின்னா பெருமான் உள்ள இருந்து அவருக்கு உணர்த்தினார் அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் நான் தெய்வ சேக்கிழார் அப்படிங்கிறது இதுதான். நமக்கு ஒரு நிகழ்ச்சியை நேரில் பார்த்தா கூட அப்படி எல்லாம் எழுத முடியாது இல்லைங்களா. அப்படியே அந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, தாழ்ந்து நிலமுறை வணங்கி எழுந்து தலை கை குவித்து அவரை வாழ்ந்து மனம் கழிப்பினராய் மற்றவரை வணங்க பெற்று ஆழ்ந்த பிறப்பு உய்ந்தோம் என்று அண்டமெல்லாம் ஒரு ஆர்த்தார். இந்த பிறப்பே நமக்கு உய்வடைந்தோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே அண்டமுறை ஆர்த்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அந்த அடியார்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. சமுந்தர் மேட்டுல வயல் தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. போய் பார்த்தோம்னா அங்க வயல் தான் இருக்கு. அருமையான ஒரு இடம். வாழ்ந்த மனம் கழிப்பினராய் மற்றவரை வணங்க பெற்று ஆழ்ந்த பிறப்பு உய்ந்தோம் என்று அண்டமெல்லாம் ஒரு ஆர்த்தார். சரி, இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இப்ப நாம் என்ன சொல்றோம், தொண்டனுடைய உரைப்பாளர், திருத்தொண்டின் உரைப்பாளர் நம்ம வந்து எல்லாரும் என்ன சொல்றோம், அப்பர் சாமிகள் தான் சொல்றோம் இல்லைங்களா. அவர் தான், அது உண்மைதானே. ஒரு வகையில அப்பர் சாமி தான் திருத்தொண்டின் உரைப்பாளர். அது அப்போதி நாயனாருடைய குணத்துல சொல்லுது. திருத்தொண்டின் உரைப்பாளை வென்றவர்தம் பெயரோ வேறொரு பெயர்னு அப்போதி நாயனாரும் சொல்றாரு. ஆனா பிள்ளையார இங்க நாவுக்கரசு பெருமான் பிள்ளையார என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்த தொண்டு செய்யறதுக்கு வேலியாக இருந்தது பிள்ளையார் அப்படிங்கிற அருமையான இடங்கிறது. 942வது பாட்டு. காளியினில் வந்த கவுனியதம் போரேற்றை ஆலிமிசை கண்மதப்பில் வந்தார் அடி வணங்கி வாணி திருத்தொண்டு என்னும் வான் பயிர்தான் ஓங்குதற்கு சூழும் பெரு வேலியானீர் என தொழுதார் அப்படின்னார். ஒரு பயிர் விளையணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேலி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லைன்னா எல்லாம் மேஞ்சு விட்டு போயிடும். அந்த தொண்டு வளருவதற்கு, தொண்டு என்று சொல்லக்கூடிய வான் பயிர் வளர்ந்து ஓங்குவதற்கு வேலியாக இருந்தது பிள்ளையாருடைய தொண்டு. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. இது யாருடைய கூற்று தெரியுங்களா? அப்பர் சாமியினுடைய கூற்று. சேக்கிழார் பெருமான் வந்து அப்பர் சாமி சொன்னதாக சொல்றார். அப்பர் சாமியுடைய திருவாக்கிலிருந்து வந்தது. ஏன்னா திருத்தொண்டு நம்ம திருத்தொண்டை உரைப்பாளர் அப்பர் சாமி சொல்றாங்க. அப்பர் சாமியுடைய திருவாக்கில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த திருத்தொண்டு வந்து ஓங்கி வளர்ந்ததுக்கு காரணம் வான் பயிர் தான் ஓங்குதற்கு சூழும் பெருவேலி ஆனீர் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை பார்த்து சொல்றார். அதுக்கு வேலியாக இருந்தது யார் அப்படின்னா, அந்த தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பயிர் ஓங்குவதற்கு வேலியாக இருந்தது யாருன்னு சொன்னா பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2 பேர்த்துக்குள்ள அவ்வளவு இருந்திருக்கு. காளியினில் வந்த கவுனியர்தம் போரேற்றை ஆலிமிசை கண்மதப்பில் வந்தார் அடிவணங்கி வாழி திருத்தொண்டு என்னும் வான் பயிர் தான் ஓங்குதற்கு சூழும் பெருவேலி ஆனீர் என தொழுதார் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும்னு பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா? அவர் முதல் சந்திப்புலயே சீர்காழி, அதாவது தில்லையம்பதியிலிருந்து சீர்காழி வரைக்கும் வணங்கி கொண்டே போறார், இல்லைங்களா? வணங்கி கொண்டே போறார். தொண்டர்குடாம் புடை அங்க புறப்பட்டதை சொல்றாரு, அதே மாதிரி அங்க போய் சேர்ந்ததையும் சொல்றாரு. பாருங்க, அந்த முதல் சந்திப்புல எப்படி புறப்பட்டார் அப்படிங்கறத சொல்றாரு. தொண்டர்குடாம் புடை சூழ தொழுது கரத்தோடு நீரு தொலைந்த கோலம் கண்டவர்கள் மனம் கசிந்து கருணைபுரம் பொழிந்து காட்ட தென்கரைவாய் கண்மதப்பில் உகந்தேறும் திருநாவுக்கரசர் தாமும் வந்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகளை மருந்து சேர்ந்தார் அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? தொண்டர்குலாம் புடைசூழ அப்படி அடியார்கள் எல்லாம் கூட வராங்க, தொழுத கரத்தோடு நீரு தொதைந்த கோலங்கிறார். அதான் புறப்படுற பொழுது அப்படி போற தொழுது கரத்தோடு நீரு தொதைந்த கோலனர் திருநீர் பூசிருக்காரு. பிள்ளையாருடைய அந்த திசையை நோக்கி வணங்கி கொண்டே போறார். நேரா அவர் போனது தெற்கு வாயில் வழியா தானே, அப்படியே பிள்ளையாருடைய திசையை நோக்கி வணங்கி கொண்டே போறார். எப்படி முடிக்கிறார் பாருங்க, அங்க சீர்காழியில போய் எப்படி முடிக்கிறாருன்னா, தொழுது அணைவுற்ற ஆண்டரசு, இதுதான் நமக்கு பிரமாணம். இங்க என்ன சொன்னாரு? தொழுது கரத்தோடு நீரு தொதைந்த கோலனர். அங்க எப்படி முடிக்கிறாரு? தொழுது அணைவுற்ற ஆண்டரசு தொண்டர் குலாத்திடை சென்று பழுதில் பெறும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்துக் கொண்டவர் தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார் அப்படின்னார். இதுதான் நமக்கு 20 கிலோமீட்டர் தொலைவு வயசானவங்க நடந்து போறதுன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 மணி நேரமாவது ஆகும், இல்லைங்களா? அப்படியே அந்த கையை கூப்பியபடியே போறார், வணங்கி கொண்டே போறார். அதான் அப்பர் சாமிகள் பிள்ளையார் மேல வச்சிருந்த ஒரு அன்பும் பணிவும். அதான் அப்படி வணங்கி கொண்டே போறார். தொழுது அணைவுற்ற ஆண்டரசு தொண்டர் குலாத்தடை சென்று பழுதில் வரும் காதலுடன் அடிபணி. அப்படியே அடியார்கள் திருக்கூட்டம். அது சரி, இவர் தான் வணங்கிட்டு போறாரு. பிள்ளையார் எங்க மடத்திலேயா இருந்தார் அப்படின்னா, எதிர்கொண்டு அழைப்பதற்காக அவரும் வந்துட்டாரு, தெருவுக்கு வந்துட்டார், வீதிக்கு வந்துட்டார், திருவீதிக்கு வந்துட்டார். அப்படி திருவீதியில நடந்த சந்திப்பு தான் முதல் சந்திப்பு. அப்பதான் சொல்றாருங்க, இவரை வணங்குறதுனால அவருக்கு மகிழ்ச்சி, அவரை வணங்குறதுனால இவருக்கு மகிழ்ச்சி. பிள்ளையார் கலர் வணங்க பெற்றோம் என்று அரசு ஒப்ப வள்ளலார் வாகிச தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ளமிகு பதைப்பை இல்ல உள்ளநிறை காதலினால் ஒருவரில் ஒருவர் கலந்த உண்மையோடும் அப்படின்னார். இப்போ நாவுக்கரசருக்குள்ள யார் இருக்கிறா? பிள்ளையார் இருக்கிறாரு. பிள்ளையாருடைய மனசுக்குள்ள நாவுக்கரசர் இருக்கிறார். ஒருவரில் ஒருவர் கலந்த உணர்வோடும் அப்படின்னாருங்க. ஆமா, இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் சொல்லி கம்பராமாயணத்துல வரும். நான் இதுக்காக சொல்றேன், இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் சொல்லி ராமாயணத்துல ஒரு இடம். அதாவது ராமனும் சீதையும் ஒருத்தர் பார்த்துட்ட பொழுது அவங்க ராமனுக்குள்ள சீதை இருந்தாலும் சீதைக்குள்ள ராமன் இருந்தா அது என்ன உணர்வு, இது என்ன உணர்வுன்னு பாருங்க. அது ஒன்றும் பெருசு இல்லை, அது உலகியல் தானே. இது அந்த மாதிரி 2 பேரும் இப்ப பிள்ளையாருடைய மனசுக்குள்ள யார் இருக்கிறா? அரசுகள் இருக்கிறாரு. அரசுடைய மனசுக்குள்ள பிள்ளையார் இருக்கிறார். ஒருவரில் ஒருவர் கலந்த உணர்வுடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்றாரு. அருமையான இடம். இப்படி 2 பெருமக்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தது தான் நமக்கு சந்திப்பு. அதனால சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 சந்திப்பு. முதல் சந்திப்பு நம்முடைய இது சீர்காழி. 2வது சந்திப்பு திருப்புகலூர் முருகநாயனருடைய திருமடம். முதல் சந்திப்புல தான் இந்த 3 ஓமை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அவன் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் போங்கும்
பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணீரண்டு எனவும் இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் ஈண்டாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞானக்கண்டும் அரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே அப்படின்னாரு. அருமையான ஒரு ஓமை. அந்த மாதிரி ஒரு ஓமை யாரும் சொல்ல முடியாது. அதாவது சேக்கிழார் பெருமான இந்த உரையாசிரியர் எழுதுற பொழுது பெரிய புராணத்தினுடைய மகுடமாகிய திருப்பாடல் அப்படின்னு சொல்லி எழுதுவார் இந்த பாட்டை. அவ்வளவு மகுடமாக இருக்கக்கூடியது இந்த பாட்டு. 3 ஓமை பார்த்தீங்கன்னா, ஒரு ஓமை சொன்னா 2வது ஓமை அதை விட உயர்வா இருக்கணும், 3வது ஓமை அதை விட உயர்வா இருக்கணும். ஏன்னா ஒரு புலவர் அப்படின்னா அப்படிதான் சொல்லணுமா. அது அவர் திருச்சிராப்பள்ளி ஐயா சொல்ற பொழுது அங்க கலைமகள் கை கட்டி சேவகம் செஞ்சாலாம் சேக்கிழார் பெருமான். அப்படி வாயில வார்த்தைகள் அப்படி விழுகுது. ஆமா, முதல் சந்திப்பு என்ன, அருளெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது போல பிள்ளையார், அன்பெல்லாம் ஒன்று சேர்ந்து கடல் போல வந்தது மாதிரி அரசுகள். முதல் ஓமை இது அருட்கடல் அன்பு கடல். 2வது ஓமை பார்த்தாரு, அதோட பெருசா இருக்கணும். சைவ சமயத்தினுடைய ஒரு உருவம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், அதுல என்ன ஒரு உருவத்துல என்ன ரொம்ப முக்கியம், கண்ணுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்களா. அப்ப பொருட்சமய சைவ நீர் பெற்ற புண்ணிய கண்ணீரன், அது ஒரு சைவ சமயத்துக்கு 2 கண் போல 2 பெருமக்களும் இல்லைங்களா. அப்புறம் 3வது அதுக்கு மேல ஒரு சமயத்தினுடைய கண்ணா சொல்லியாச்சு. அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு பார்த்தாரு சிவபெருமான். இருட்கடு உண்டவர்தம் அருளும், ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானுடைய திருவருளை போல ஞானசம்பந்த பிள்ளையாராம். இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு கொடுத்தா இல்லைங்களா அம்மா. அசுத்த மாயிலிருந்து இந்த உலகத்தை படைச்சு கொடுத்தது அம்மை. அம்மையினுடைய திருவருளை போல யார் இருக்கிறாங்க, அரசுகள் இருக்கிறாராம். இதுக்கு மேல உண்மை சொல்ல முடியாது. அதனால அப்படியே நிறுத்திட்டார், 3 போதும் நிறுத்திட்டார் இல்லைங்களா. பெருமான் திருவருளுக்கு மேல உமையனுடைய திருவருளுக்கு மேல ஓமை சொல்ல முடியாது. அதனால இந்த ஓமை சொல்றது கூட ஒரு நயமா இருக்கும். இது கூட பரவாயில்ல. பரவினாச்சியாரையும் அதே மாதிரி சுந்தரரை ஓமை சொல்லுகின்ற பொழுது அந்த திருவருளை கொண்டு போய் தான் நிறுத்துவார். முதல்ல நம்பிகள் பாக்குறாரு இல்லைங்களா, யார பறவையார, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்கோலை பவளமலர் மதிபூத்த விரைக்கூடிய அற்புதமோ சிவனருளோ அரியன் என்று அதிசயத்தார். சிவனருள் வந்தாச்சு, அதுக்கு மேல ஓமை இல்ல. அற்புதமோ சிவனருளோ, அதுக்கு மேல ஓமை சொல்ல முடியாது. பெருமானுடைய திருவருளுக்கு மேல ஓமை சொல்ல முடியாது. இது அம்மா பார்த்தது. இது சுந்தரர் பறவையார பார்த்தது. பறவையார் நம்பிகளை பார்க்கிறாங்க. நம்பிகளை பார்த்த உடனே நினைச்சாங்களா, முன்னே எதிர்த்தோன்றும் முருகனோ, முன்னே எதிர்த்தோன்றும் முருகனோ, அப்புறம் தன்னேரில் மாறனோ, தார்மார்பில் விஞ்சயனோ, அப்புறம் சொல்றாங்க பாரு, மின்னேர் செஞ்சடையனல் மெய்யரில் பெற்று உடையவனோ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெருமானுடைய திருவருள் பெற்றவனா இருக்கும் அப்படின்னு அது முருகனா இருக்குமான்னு நினைக்கிறாங்க. முருகன் எல்லாம் இப்படி வரமாட்டாரு. சரி, மாறன் காமனா இருக்குமா, மன்மதனா இருக்குமா அப்படின்னா, மன்மதன் எல்லாம் வந்தா என்னுடைய மனசு ஒன்னும் அப்படி எல்லாம் தெரியாது. சரி, வேற வித்யாதரர்கள் தேவலோகத்திலிருந்து யாராவது வந்திருப்பாங்களா, அப்படி வந்தாலும் என்னுடைய மனசு மாறாது. அப்ப யாரா இருக்கும், பெருமானுடைய திருவருள் பெற்றவனா இருக்கும். அதோட முடிச்சுக்கிறாங்க. மின்னேர் செஞ்சடையன்னல் மெய்யருள் பெற்று உடையவனா. அதாவது என்ன சொல்றதுன்னா, காதல் உணர்வை சொல்லுகின்ற பொழுது கூட இறைவனுடைய திருவருள் வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு மேல இன்னொரு உண்மை சொல்ல முடியாது. அப்படி சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல அருமையா 3 சந்திப்புல 2வது சந்திப்பு 2 பேரும் வழியில சந்திக்கிறாங்க. ஆமா, வழியில சந்திச்சதான் திருவாரூருக்கும் புகழூருக்கு இடையில சந்திச்சதான் 2வது சந்திப்பு. 2வது சந்திப்பு எப்படின்னா, பிள்ளையார் ஏற்கனவே அங்க இருக்கிறார், முருகநாயனார் திருமணத்தில் இருக்கிறார் புகழூர்ல. அரசுகள் அப்ப எங்க இருக்கிறார்னா திருவாரூர்ல இருக்கிறார். திருவாரூர்ல அரசுகள் எதுக்கு போனார் அப்படின்னா, அந்த திருவாதிரை இப்போ இந்த காலத்துலதான் போய் இந்த சந்திப்பு நடந்திருக்குது பாருங்களேன். மார்கழி மாசத்துல திருவாதிரை போயிருக்கிறார். திருவாதிரைக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு ஆதிரை நாள் நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு அவர் அங்க இருக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் புகழூர்ல முருகநாயனாருடைய திருமணத்தில் இருக்கிறாருங்கிற செய்தி அவருக்கு போகுது. அவருக்கு ஒரு ஆசை, சரி பிள்ளையார போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். அந்த நிகழ்வெல்லாம் முடிச்சுட்டு புறப்பட்டு வர்றார். சரி, பிள்ளையாருக்கு செய்தி போகுது, அரசுகள் உங்களை சந்திக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பிள்ளையார் என்ன செய்யறாரு, அவரு வழியில போய் வேகமா சந்திக்கணும்னு சொல்லி 2 பேர் வராங்க. அப்படி புகழூருக்கும் திருவாரூருக்கு இடையில அந்த சந்திப்பு நடக்குது. அதை எப்படி சொல்றாருன்னா, சேக்கிழார் பெருமான் 2 நிலவின் கடல்கள் ஒன்று சேர்ந்தார் போல அப்படிங்கிறார். அருமையான இடங்க. 2
நல்ல அந்த சொல்லு நம்ம எதையோ ஒன்று சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குல சொன்னா தான் இனிமையா இருக்கு இல்லைங்களா? செய்தியை சொன்னா நல்லா இருக்காது. இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தான்றே அப்படின்பார். அருமையான இரண்டு நிலவின் கடல்கள். ஏன்னா ரெண்டு பக்கம் திருநீர் பூசிருக்காங்க. அந்த பிள்ளையாருடைய கூட வரக்கூடிய அடியார்களும் திருநீர் பூசிருக்காங்க, இவங்களும் திருநீர் பூசிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டு பாற்கடல் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கு? நிலவின் கடல்னா என்னமா திரண்டு வரும் திருநீற்று தொண்டர்களாம் இருபுறமும் சேர்ந்த போதில், அதாவது முதல்ல வருது திரண்டு வரும் திருநீற்று தொண்டர்களாம் இருபுறமும் சேர்ந்த போதில் இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தான்றே என்று சொல்லி அந்த சொல்லே ரொம்ப அழகா இருக்கும். அப்படி ரெண்டு பாற்கடல் ஒன்று சேர்ந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்வார். அதற்கு பிறகு அந்த மடத்தில் போய் தங்கியிருக்கின்ற பொழுது 6 நாயன்மார்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. 6 நாயன்மார்கள் தங்கிய பெருமை பெரிய புராணத்தில் வேற எங்கேயும் கிடையாது. முருகநாயனருடைய திருமணம் தான். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், அதே போல திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்து எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அங்க சொல்றாங்க. 2 பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தாங்க. திருப்பதிகம் பாடிட்டு இருந்தாங்க. திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறைவில் பயன் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அடியாரெல்லாம் சேர்ந்தா என்ன செய்யணும் அப்படிங்கறத அங்க நமக்கு அழகா சொல்றார். அடியாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திருப்பதிக செழுந்தமிழின் தரம் போற்றி அடியார் பெருமானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு? பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு. அடியாருடைய பெருமைகளை பேசிட்டு இருக்கோம். அம்மாவை இடப்பாகத்திலே கொண்ட இறைவனுடைய அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது. இது 2 தாங்க நடந்தது. அப்படி இருந்ததுனால ஒருப்படு சிந்தையினாலே உடனுறைவன் பயன் பெற்றார்கள். ஒன்னா இருக்கக்கூடிய பயனை அவர்கள் அனுபவித்தார்கள், பெற்றார்கள் என்று சொல்லி அந்த இடம் வரும். இது 2வது சந்திப்பு. அப்புறம் 3வது சந்திப்பு தான் இப்ப பார்த்தது. இப்படி 3 சந்திப்புமே அப்படி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு சந்திப்பு. முதல்ல தெல்லையில ஆரம்பிக்கிறதே அப்படியே கடையுகத்தில் ஆளியின் மேல் மிதந்த திரு கருமத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெற்பறையன் பாவை திருமுலைப்பாரோடும் அடையநிறை சிவம்பெருக வளர்ஞானம் குலைத்தூட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னா, அங்கு தில்லையில் இருக்கிற பொழுது அடியார்கள் சொல்லித்தான் அவருக்கு தெரியுது. யாருக்கு? நாவுக்கரசு பெருமானுக்கு, திருநாவுக்கரசு நாயனாருக்கு. அந்த ஞானசம்பந்தர் அப்படிங்கிற பேரே யாரு சொல்றாங்க? அடியார்கள் சொல்லித்தான் தெரியுது. ஆமா, உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னாரு. திருவார்த்தை அப்படிங்கிறாருங்க. அதாவதுங்க திருவார்த்தைனா இறைவனை பற்றியதுதான் திருவார்த்தை. திருவாசகத்துல பதிகமே இருக்குது. திருவார்த்தைன்னு சொல்லி பதிகம் இருக்கு. அதுல என்னென்னலாம் வரும் அப்படி தெரியுங்களா? பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்ததெல்லாம் வரும். பெருமானுடைய கருணைகளை பற்றி சொல்லுவதுதான் திருவார்த்தை. திருவார்த்தை பதிகத்திலே பாருங்க, எல்லாமே கரிக்குருவிக்கு அருள் செய்தது, பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தது, இப்படி எல்லாம் வரும். கேவலம் கிழலாய் கிடந்த கிடப்பரியவார் அறிவார் அப்படின்னு சொல்லி அதுல வருங்க. நம்ம பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்ததெல்லாம் தான் வரும். திருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஞானசம்பந்த பெருமானை பற்றிய வார்த்தை திருவார்த்தை. சரி, நாவுக்கரசு பெருமானை பத்தி 2வது சந்திப்பில் அங்க சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசு என்னும் நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க திருவார்த்தைங்கிறார், அங்க நல்ல திருவார்த்தைன்னு சேக்கிழார் பெருமான் சொல்வார். மீண்டும் ஞானசம்பந்த பெருமானை பத்தி சொல்லுகின்ற பொழுது 3வது சந்திப்புல பெருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி என்று சொல்லி இப்படி எல்லாம் நமக்கு பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இப்படி இந்த 3 சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சைவத்துல முக்கியமான ஒரு பகுதிகள் என்று சொல்லி அடுத்த திருப்பார். இப்ப 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துருக்கிறாங்க பாருங்க. அந்த மடத்துக்கு வந்தாச்சு. பூந்துருத்தி மடத்துல கலந்துருக்காங்க. திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் இருக்குது இல்லையா? அந்த மடத்துல கலந்திருக்கிறாங்க. கதுமலர்கோன் திருநாவுக்கரசருடன் கலந்தருளி செலுமதியன் தவள் சோலை பூந்துருத்தி திருப்பதியின் மழுவினுடும் ஆனேந்தும் திருக்கரத்தார் மலர்த்தாள்கள் தொடுதுருகி இன்புற்று துதி செய்தங்கு உடனிருந்தார். 2 பேரும் வந்து பெருமான வழிபாடு செய்து கொண்டு அந்த மடத்துல இருக்கிறாங்க. கழுமலர்கோன் திருநாவுக்கரசருடன் கலந்தருளினர். சீர்காழி தலைவராகிய ஆளுடைய பிள்ளையார்
திருநாவுக்கரசு நாயனாருடன் கலந்தருளி சந்திரன் தவளும் செழிப்புடைய சோலைகள் சூழ்ந்து திரு பூந்துருத்தி தலத்தில் எழுந்தருளிய மலுவினோடு மான ஏந்தும் திரு கைகளையுடைய பெருமானுடைய மலர்பாதங்களை தொழுது மனமுருகி இன்பமடைந்து தோத்திரங்கள் செய்த திருத்தலத்தில் உடன் எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லி ரெண்டு பெருமக்களும் அங்க இருக்கிறாங்க. அப்படியே தோத்திரங்கள் சொல்லி செய்து அத்திருத்தலத்தில் உடன் எழுந்தருளி இருந்தனர் என்று சொல்லி சொல்லாருங்க. உடன் கலந்தருளினர் ஆளுடைய பிள்ளையார் அப்பரை நோக்கி வந்தாரும் அப்பர் அங்கு இருந்தாரும் அதில் உடன் என்று உருவை திருநாவுக்கரசன் என்பவன் சாத்தி ஓதினார் என்று சொல்லி அன்றையும் ஆளுடைய பிள்ளையார் திருவுள்ள கருத்து அகுதாதலும் காண்க என்று சொல்லி சொல்றாருங்க. தொழுது உருகி இன்புற்று துதி செய்து உடனிருந்தார். தொழுதலால் உருகுதலும் அதனால் இன்பம் உறுதலும் அதன் பயனாக துதி செய்தலும் அவ்வாறு இறைவனை வழிபடுதலின் முடிவாக அடியரோடு இருத்தலும் கூடும் வகை குறிப்பாக முடித்து வைத்த நயம் காண்க என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, தொழுதலால் உருகுதல் அதனால் இன்பம் உருகுதல் அதன் பயனாக துதி செய்வது, அப்படி இறைவனை வழிபடுதலின் முடிவாக அடியோரோடு இருத்தல். பெருமான வழிபாடு செஞ்சா அதனுடைய பயன் என்ன கிடைக்குன்னா அடியாரோடு இருக்கக்கூடிய பயன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பிள்ளையாருடைய புராணத்துல எங்க சொல்றாரு, சீகாலத்தில் சொல்றாரு, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடு பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார். அப்ப திருக்காலத்தி பெருமானை கும்பிட்டா அதனுடைய பயன் என்னவா இருக்கணும், அவருக்கு பிள்ளையாருக்கு கண்ணப்ப நாயனார வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கும்பிட்ட பயன் காண்பார் போல் அப்படிங்கிறார் அங்க. அது மாதிரி இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பார் இறைவனை வழிபடுதலின் முடிவாக அடியோரோடு இருத்தலும் கூடும் வகை குறிப்பதாக முடித்து வைத்த நயம் காண்க என்று சொல்லி இந்த கும்பிட்ட பயனை நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க. சிவஞான போத 12ஆம் சூத்திர கருத்தும் ஈண்டு கருதுக செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அமலங்களி அன்பருடு மறி மாலர் நாயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமை அப்படின்னா எல்லாத்தையும் எப்படி பார்க்கணுமா, சிவபெருமானவே பார்க்கணும். ஆலயத்தை பார்க்கின்ற பொழுதும் சரி, அதே மாதிரி அரண் அடியார்களை பார்க்கின்ற பொழுதும் சரி, வேடத்தை பார்க்கின்ற பொழுதும் பெருமானாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நமக்கு 12ஆம் சூத்திரம். உடனிருந்தார் பாட்டின் கருத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் நாம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அவற்றை ஈண்டு வைத்து கண்டுகொள்க உடன் மகிழ்ந்தங்கு இனிதிருந்தார் என்று சொல்லி சொல்றாரு நமக்கு. வல்லமனர் தமை வாதில் வென்றதும் வல்லமனர் தமை வாதில் வென்றதும் வழுதிவால் புள்ளிய கூ நிமிர்ந்ததும் தன்பொருந்த புன்னாட்டில் எல்லையில்லா திருநீர் வளர்த்ததும் இருந்தவத்தோர் சொல்ல அது கேட்டு வந்தார் தூய புகழ் வாகீசர். பிள்ளையார் சொல்றார், மதுரையம்பதி போனீங்களே எப்படி இருந்ததுன்னு கேட்கிறார். யாரு? அரசுகள் கேட்கிறார். அந்த மதுரையம்பதி சென்று சமணர்களை வாதில் வென்றது, அவர்கள் எல்லாம் கழுவேற்றியது, அங்க திருநீற்று சைவத்தை அங்க திருநீற்று நெறியை வளர்த்தது, இதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்றார். இவரு கேட்கிறாரு, அவரு சொல்றார். ரெண்டு பேரும் அதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் நடந்தது. ஏன்னா வழி அனுப்பி வச்சது இவரு தானே, ஆணை உமதேன்னு சொல்லிட்டு தானே போறார். எல்லையில்லா நீர் போற்றும் என்ன சொல்லிட்டு போறாரு நாவுக்கரசு பெருமான் பிள்ளையாரு. மதுரையம்பதி போற பொழுது எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய அங்கு தீங்கு புரி அமனர் செயல் அறிவித்து சைவம் பாறை தன்றி வேறு ஒன்றும் செய்யேன் ஆணை உமதே அப்படின்ட்டு போறார். ஆணை உமதேன்ட்டு போறார். உங்களுடைய ஆணை, நாங்க போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவேன், வேற ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போறாரு. அப்படி கொடுத்துட்டு போனவரு அதுக்கு பின்னாடி இப்பதான் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்படி நீண்ட நாள் கழித்து சந்திக்கிற பொழுது அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கறது சொல்ல வேண்டியது ஒரு கடமை இல்லைங்களா. அதனால அவர் சொல்றார், கொடிய மனவலிமையுடைய சமணர்களை வாதில் வென்றதனையும் பாண்டியனிடத்து முன்பு பொருந்திய கூனை நிமிர்த்தருளியதனையும், அது வரைக்கும் கூன் பாண்டியனா இருந்தவர் பிள்ளையாருடைய கைப்பட்டு என்னாச்சு, நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கி காட்டினார் பிள்ளையார். மங்கையர்க்கரசியாருடைய அன்பு, பிள்ளையாருடைய திருவருள் ரெண்டும் தான் கூன் பாண்டியனாக இருந்த அவரை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி 63 நாயன்மார்கள் ஒருவராக நின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு உண்டு இல்லைங்களா. பிள்ளையாருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் உண்டு. தன்னுடைய கணவனை எப்படி இருந்த கணவனை எப்படி மாற்றினார் அப்படிங்கறது, அதுக்கு அவருக்கும் அந்த புண்ணியம் இருந்திருக்கு இல்லைங்களா. அதான் அத பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படிங்கிறது. ஏன் பையவேன்னு சொன்னார்னா 5 காரணம் சொல்றாரு இல்லையா. அம்மாவுடைய திருமாங்கலம் காக்கப்படுவதற்காக, குலச்சிறை நாயனருடைய அன்பினால், இன்னொன்னு பாண்டியன் அபராதம் உறுதலால் செஞ்ச குற்றத்துக்கு அபராதம் வாங்கியாச்சு இல்லைங்களா. அதுக்குதான் அந்த வெப்பு நோய் வந்தது. அப்புறம் என்ன சொல்லாரு, ஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கரத்தினாலே திருநீர் அணிய பெறுவதால் அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியம்.
ஏன் பையவேன்னு சொன்னார்னா, வேகமா போயிருந்தா பாண்டியன் போயிருப்பார். அப்பவே ஞானசம்பந்த பெருமானுடைய கரத்தினாலே திருநீர் அணிய வேணுங்கிற ஒரு புண்ணியம் அவனுக்கு இருந்திருக்கு, பாண்டியனுக்கு இருந்திருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். அதான் அவர் திருநீர் பூசினார். அதற்கு பிறகு கூன் நிமிர்ந்து நின்றசி நெடுமாறனாக ஆக்கியது எல்லாமே அதான் இங்க சொல்றாருங்க. அந்த பாண்டியனிடத்து இன்னும் பொருந்திருந்த கூனை நிமிர்த்தருளியதனையும் அப்படிங்கிறார். புள்ளிய கூன் நிமிர்ந்ததுவும் அப்படிங்கிறார். புராணத்திலேயே வருது. வழுதிபால் புள்ளிய கூன் நிமிர்ந்ததுவும். வழுதினா பாண்டியன் ஒரு தன் பொருந்த புனல் நாட்டில் எல்லையில்லா திருநீர் வளர்த்ததும் அப்படின்னார். குளிர்ந்த தாமிரபரணி ஆற்றின் நீர் பாயும் பாண்டி நாட்டில் அளவில்லாத சிறப்புடைய திருநீற்றினை பெருகச் செய்ததனையும் பேரும் தவத்தினுடைய ஆருடைய பிள்ளையார் எடுத்து சொல்ல அதனை தூய புகழினையுடைய வாகீசர் மூர்த்திகள் கேட்டு திருவுள்ள மகிழ்ந்தனர் என்று சொல்ல இதெல்லாம் சொல்றாரு அவர் பிள்ளையாரு. அதை கேட்டு அப்படியே உள்ள மகிழ்ந்து கேட்கிறாராம் நாவுக்கரசு பெருமான். இப்படி எல்லாம் நடந்ததா என்று சொல்லி அவர் அப்படியே வியப்பா கேட்கிறார். அப்படி வாகீச மூர்த்திகள் கேட்டு திருவுள்ள மகிழ்ந்தனர். சொல்லுவது கேட்டு வந்தார் தூய புகழ் வாகீசர் என்று சொல்லி இந்த பாடல்ல சொல்றார். வல்லமனர் வலிமை மனவலிமை. மனவலிமைனா எதுல? தீயதுல மனவலிமை இல்லைங்களா? வல்லமனர்னா மனம் வலிமை பெற்றது எதுல அப்படின்னா தீயதுல, தீமை செய்வதில் மன வலிமை உடையவர்கள் சமணர்கள் என்று சொல்லி சொல்றார். தீமையாவது பாண்டியனை மயக்கியது ஒரு தீமை. கொல்லாமை என்ற தன்மையை கரமாக வெளியில் காட்டிக்கொண்டும் அடியார்கள் இருந்த திருமணத்தில் தீ வைத்து கொலை சூழ்ந்தவை அப்படின்னார். அதான் நாவுக்கரசருடைய புராணத்திலே சொல்றார். கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னார். பார்த்தா ரொம்ப கொல்லாமை ரொம்ப சைவத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் சமணம் நமக்கு. ஆனா எறும்பு கூட கொல்ல மாட்டாங்க. மயில் தொகையில் அப்படியே அப்படி எல்லாம் கூட்டிட்டு தான் வருவாங்க. ஆனா அப்பர் சாமிகளுக்கே விஷம் வச்சு கொடுப்பாங்க. அதான் அவங்க கொல்லாமை அப்படிங்கிறது. கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் என்று சொல்லி பிள்ளையாருடைய இந்த அரசர்களுடைய புராணத்தில் சொல்வார். அது மாதிரி அடியார்கள் இருந்த திருமணத்துக்கு தீ வைத்து கொலை சூழ்ந்தமையும் பிறவுமான் என்று சொல்லி சொல்றார். என்னதான் செஞ்சாலும் அடியார்கள் இருக்கக்கூடிய திருமணத்துக்கு தீ வைக்கலாமா? அவன் என்ன வேணாலும் சமணர்கள் செஞ்சிருக்கிட்டு சூழ்ச்சி. அடியாருடைய திருமணத்துக்கு தீ வைத்ததுதான் அவனுக்கு செஞ்ச சூழ்ச்சியிலேயே ரொம்ப மோசமான சூழ்ச்சி. வென்றதும் நிமிர்ந்ததும் வளர்த்ததும் என்று சொல்லி வினைகளுக்கு தாம் என்று எடுவாய் தொக்கு நின்றது என்று சொல்லி இருந்தவத்தோர் ஆளுடைய பிள்ளையார் அவர் முன்னை பெருந்தவம் உடையராதலின் இப்பெரும் செயல்கள் நிகழ்த்த ஏதுவாயிற்று என்பது குறிப்பினார். ஆளுடைய பிள்ளையார் அவர் முன்னை பெருந்தவம் உடையர். ஏற்கனவே அவர் தவம் செஞ்சவர் இல்லைங்களா? பண்டு திருவடி மரவா பான்மையோர் அப்படின்னார். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, பிள்ளையார் எப்படிப்பட்டவர்? போன பிறப்பிலேயே தவமுடையவர், பண்டு திருவடி மரவா பான்மையோர் அப்படின்னார். அதனாலதான் அவரால் இதை செய்ய முடிஞ்சது. முன்னமே தவமுடையவர் இல்லைங்களா? மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய். திருப்பூந்துருத்தி தேவாரத்தில் சொல்றார் இல்லைங்களா? இல்ல இதுல திருப்பூந்துருத்தி இல்ல, நல்ல சரியா மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினது திருப்பூந்துருத்தி இல்ல, திருத்துருத்தி தேவாரத்தில் சொல்றார். அப்ப மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்துனா போன பிறப்பிலேயே பெருமாள் திருவடி மறவாதிருந்தவர் பிள்ளையார். அப்புறம் ஏன் இந்த மானுட பிறப்புக்கு வந்தார் அப்படின்னா நம்ம எல்லாம் உய்வடையணுங்கிறதுக்காக வந்தார், வேற ஒன்றும் கிடையாது. நாமெல்லாம் உய்வடையணுங்கிறதுக்காக வந்தார். வென்றதும் நிகழ்ந்ததும் வளர்ந்ததும் என்று சொல்லி இருந்தவத்தர் ஆளுடைய பிள்ளையார் அவர் முன்னை பெருந்தவம் உடையராதலில் பெரு செயல்களை நிகழ்த்த ஏதுவாயிற்று. முற்செய் தவத்தான் மேற் செய்துளி என்று சொல்லி சிவஞான போது சொல்லும். இப்ப நம்ம செய்யறதுக்கெல்லாம் இப்ப நம்ம என்னென்ன செய்யறோமோ அதுக்கெல்லாம் முற்செய் தவம் இருக்கணும், இல்லைன்னா செய்ய முடியாது. முற்செய் தவத்தால் செய்துளி. இப்போ ஒரு சிலர் இந்த குழந்தையெல்லாம் இப்ப இருந்தா இங்க வந்துருச்சு, தூங்கினாலும் அடியார்களோட தூங்குறான் பாருங்க. அவன் புண்ணியம் செஞ்சிருக்கிறான். நாமெல்லாம் அடியார்ல கண்ணுல கண்டிருப்புமா? அவன் வயசுல நினைச்சு பார்க்கணும். நம்ம அந்த குழந்தைக்கு இப்ப இருந்தே அந்த வாய்ப்பு சாமி கொடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு தவம் செஞ்சிருக்கு. இப்ப நம்ம ஒரு சிலர் 20 வயசுல வந்திருப்போம், ஒரு சிலர் 60 வயசுல வந்திருப்பாங்க, ஒரு சிலர் வாழ்க்கை பூரா வராமையும் போயிடுவாங்க. அதாவது அவங்களுடைய ஒரு தவத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க. ஆமா, அதனாலதான் தவம் வேணும். அப்படி எதுக்குமே தவம் வேணுங்க. முன்புசி தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்படை எடுத்துக்காட்டு கணப்பநாயனோட குணத்தில். கணப்பநாயனார் 6 நாள்ல பெருமான் திருவடி அடைய பெற்றாருன்னா முன்செய் தவம், அதுதான் ரொம்ப முக்கியங்க.
நமக்கு எது கை கொடுன்னா நம்ம செஞ்ச தவம் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆமா, இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. தவம் தவமுடையாருக்கே சாரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமா, ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறான் சிராலன். நாங்களும் தூங்கிட்டு தான் இருந்தோம். சரி, இவரு வையாவரியார் வகுப்புல நல்லா தூங்குவோம் நாங்க. அங்க எல்லாம் தூங்குனதுனாலதான் இங்க உட்கார முடியுதுன்னு பாருங்களேன். தியாகராஜ் நல்ல வகுப்பு கேட்பார். நானும் அவர் ஒரே பேச்சுதான் நல்லா கேட்பார். சின்ன வயசுலயே நல்லா அவருக்கு அந்த இது இருந்தது. ஒரு தொகுப்புலயே அவர் ஆசிரியர் ஆயிட்டார். நல்ல ஒரு வேகமா இருந்தார். அப்படி தோன்றா துணையாயும் உடனிருந்தும் இயற்றுவித்தது இறைவரது திருவருளே யாம் என்று குறிப்பிடப்பட தாம் என்று எழுவாய் தோன்றாது தொகை வைத்தார் என்று சொல்லி, பொருந்தம் அப்படின்னா தாமிரபரணி யாருக்கு பேரு? பொருணை நதியில் பேருங்க. பொருணை அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது பொருந்தம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாருங்க. தன்பொருந்தம் புனல் நாட்டில் வேறு நாட்டில் உதித்து சோழ நாட்டில் பாய்ந்து வளப்படுத்தும் காவிரி போலன்றி பொருணையாறு பாண்டி நாட்டிலே பிறந்து அந்நாட்டையே வளம் செய்து என்பது குறிப்பு. காவிரி அப்படி இல்லை, கர்நாடகத்துல பிறந்து சோழ நாட்டையெல்லாம் வளம் செய்து அதற்கு பிறகு போகுது. எப்படி ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுல பிறந்து இன்னொரு வீட்டுல போய் வாழ்க்கைப்பட்டு அந்த வீட்டுக்கு நல்லது செய்யறாளோ அது மாதிரி பொன்னி நதி காவிரி மாதிரி தான் நம்ம பெண்கள் இல்லைங்களா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறது. அது மாதிரி அதுக்கு ஓமை என்ன சொல்றாரு? பொன்னி நதியை சொல்றாரு. கர்நாடக குடகுல பிறந்து அங்கிருந்து அப்படியே பாய்ந்து கொண்டு வந்து கொங்குவள நாட்டை எல்லாம் பாய்ந்து கொண்டு வந்து அதற்கு பிறகு சோழ நாட்டில் போய் புகுந்து சோழ நாட்டை செழிக்க செய்தது பொன்னியினுடைய பெருமை. அப்படி ஆனா தாமிரபரணி அப்படி அல்ல, உற்பத்தி ஆகிறதும் பாண்டி நாட்டில் தான். அதோட முடிஞ்சு போய் பாண்டி நாட்டோட அதனுடைய கதை முடிஞ்சு போயிருக்கு. அதனால காவிரிக்கு தான் ரொம்ப பெருமை அதிகம். எல்லையில்லா திருநீர் இருவரது பெருமை போல திருநீற்றின் பெருமையும் அளக்கலாகாது. எல்லையில்லா திருநீர், எல்லையில்லா திருநீர் வளர்த்ததும். அங்க என்ன சொல்றார்? புறப்படுவது எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய திருமறை காட்டுல எல்லையில்லா, அது எல்லையில்லா திருநீர் இங்கே வருது பாருங்களேன். எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய. இங்க என்ன சொல்ற? எல்லையில்லா திருநீர் வளர்த்ததும் அப்படின்னாருங்க. ஆமா, எல்லையில்லா இறைவரது பெருமை போல திருநீற்றின் பெருமையும் அளக்கலாகாதது. எப்படி பெருமானுடைய பெருமைகள் அளக்க முடியாதோ அது மாதிரி திருநீற்றினுடைய பெருமையும் அளக்க முடியாது. ஆமா, அதான் நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினர் நாவுக்கரசருடைய புராணத்துல. திருநீர் அணிஞ்ச என்ன ஆகும்? அகையிருள் போகுங்கிற. நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புறத்திரளும். சூரியன் வந்தா புறையிருள் போகும். இப்ப திருநீர் அணிகிறது அவ்வளவு சிறப்பு இல்லைங்களா. எந்த வேடமேனும் இல்லாம இருக்கலாம், திருநீர் இல்லாம இருக்கவே கூடாது. திருநீர் தான் நமக்கு வந்து மெய்ப்பொருள் அப்படிங்கிற திருநீர் தான். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னா. மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான பொருள், இந்த உலகத்தில் அழியாத பொருள் என்ன அப்படின்னா திருநீர் ஒண்ணுதாங்க. அதான் அந்த மெய்ப்பொருள் நாயனார் பணத்துல வருதுங்க. பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று. அது எப்படி வருதுன்னா, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்கையால விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்புங்கிற. விதியினா என்ன தெரியுங்களா? ஆகமங்களில் சொல்லப்பட்ட விதியா. விதியினாலே பரவிய திருநீற்றன், ஆகமங்களில் சொல்லப்பட்ட விதிப்படி அந்த திருநீற்றுக்கு அவ்வளவு பெருமை. அதான் சொல்றார். அப்படி அந்த திருநீர் பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் அப்படின்னார். புறவலர் மண்டிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார். அப்ப சிவக்குடைய உரையில் சொல்றார், ஏனைய வேடங்கள் எல்லாம் இருக்குது இல்ல, திருவேடம் அப்படின்னா உத்ராட்சம் இருக்கு, அப்புறம் சடை முடி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது இதை மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னா, வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படின்னு இருந்தார். வேடை தலைமை பெற்றதுன்னா திருநீன்ற சொன்னா உருத்தராக்கம் சடையெல்லாம் அதுலயே அடக்கம். அப்படி ஒன்ன சொன்னா இன்னொன்னுக்குள்ள எல்லாம் அடக்கமா. அப்படி சேக்குனிய உரையில அந்த மாதிரி சொல்லுவார். அதான் இருந்தவத்தோர் அப்படின்னு சொல்லி சொல்றார். தன் பொருந்த எல்லையில்லா திருநீர் இறைவரது பெருமை போல திருநீற்றின் பெருமையும் அளக்கலாகாது. இருந்தவத்தோர் சொல்ல, திருஞான முனிவர் சொல்ல, போக்கும் வரவும் வினவ புகுந்ததெல்லாம் தூக்கின் தமிழ் வரகர் சொல்லிருந்த நாணமறை
தேக்கும் திருவாயால் செப்பி அருள் செய்தார் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல வருதுங்க. திருஞான முனிவர் சொல்ல போக்கும் வரவும் வினவ புகழ்ந்ததெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் சொல்றாரு. அப்படி சொல்ல தூக்கின் தமிழ் வரகர் சொல்லிருந்த ஞானவரை தேக்கும் திருவாயால் செப்பி அருள் செய்தார் என்று சொல்லி மதுரைமதி சென்றது, அங்கு வென்றது, வந்ததெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருவாக்கின் மூலமாக அப்பர் சாமிகளுக்கு சொல்லி அருளினார் என்று சொல்லி அங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 941வது பாட்டு. கேட்டு வந்தார் சமணருடைய மாயைகளையும் தீமைகளையும் எண்ணி பிள்ளையாரை பாண்டி நாட்டுக்கு எழுந்தருள தகாது என்று தாம் அஞ்சி விலக்கிய செயலை நினைந்தனர். என்ன நினைச்சு பாக்குறாருன்னா, நம்ம போக வேண்டாம்னு சொன்னமே, செல்ல இசையேன்னு சொன்னார் இல்லையா, உரிமையோட போகாது இருந்திருந்தா அந்த சமணர்களை எல்லாம் அழிக்க முடியுமான்னு இப்ப நினைச்சு பாக்குறேன். பிள்ளையார் போயிருந்து போனதுதான் பரவாயில்ல, ஆனா நம்ம என்ன சொன்னோம், போக வேண்டாம்னு சொன்னமே என்று சொல்லி சொல்றாருங்க. போக வேண்டாம்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது அப்படின்னார். ரொம்ப முக்கியமான இடங்க. இறைவன் திருவடியிலேயே முழுமையா பற்றி நிற்கக்கூடிய அடியார்களுக்கு துன்பம் வராது அப்படிங்கிறார் பிள்ளையாருடைய திருவாக்கு. சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, பிள்ளையாருடைய திருவாக்கு, பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது அப்படின்றார். அப்ப அப்படி தாம் அஞ்சி விலக்கிய செயலை நினைந்தனர். அவ்வஞ்சகங்களை எல்லாம் வென்று மீண்டமை கேட்டனர். அதனுடன் அரசனை நன்னறிப்படுத்தி நீர் இழுவித்தமையும் பாண்டி நாட்டில் அவன் ஆசு அறுத்து நீர் பெருக்கியமையும் கேட்டனர். இவ்வாறு பிள்ளையார் தீங்கின்றி மீண்டமையும் சைவம் பெருகமையுமாம் உவகைக்கு காரணம் அப்படின்னு. அதாவது பிள்ளையார் அப்படி தீங்கின்றி வந்ததும் சைவம் பெருகியதா அந்த உவகைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டு உவந்தார் அப்படின்னார். இதெல்லாம் கேட்டுட்டு மகிழ்ச்சி அடைந்தாராம். யாரு? நாவுக்கரசு பெருமான். மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னா, இவர் போய் அங்க சமணர்களை வீழ்த்தி சைவத்தை நிலைநிறுத்தி எந்த ஒரு துன்பம் இல்லாத வந்திருக்கிறார் பாருங்க. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு அம்மா கிட்ட, என்ன ஆளவாய் அரண் அருள் முன் நிற்கவே அப்படின்ட்டார். என்ன பாலன் ஈங்கிவன் என்று பரிவு எய்திடையல அப்படின்னார். இவர் மதுரைக்குள்ள போற பொழுது அம்மா பயந்து நடுங்குறாங்க. யாரு? மங்கையர்கரசியார். குலதுக்கு என்னாத ஆயிடுச்சுன்னு என்ன செய்யறது? மாணியார் தாமும் மஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே செய்யவல்லார் செய்வதென்றெண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை செய்யாத ஊனம் வந்தடையில் யாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் அப்படின்னார். பிள்ளையாருக்கு மட்டும் ஏதாவது துன்பம்னா 2 பேரும் உயிரையே விட்டுறலாம் அப்படின்னு யாராரு பேசிக்கிறாங்க? மங்கையர்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் பேசிக்கிறாங்க. அதையெல்லாம் வென்று வந்திருக்கிறாரு. அப்பதான் மானின் நேர்வெளி மாதராய் பதிகத்துல சொல்றார், பாலன் ஈங்கிவன் என்று பரிவெய்திடல் அப்படின்னார். குழந்தைன்னு சொல்லி நீங்க ஒன்னும் பயந்துக்காதீங்க, ஆலவாய் பெருமான் அருள் முன் நிற்க வேண்டார். ஆலவாய் பெருமானுடைய திருவருள் எனக்கு நிரம்பு இருக்குது. ஈனர்களுக்கு எளிய நல்லேன் அப்படின்னார் அந்த பதிகத்தில். அவங்க ஈனர்கள் சமணர்கள், அவங்களுக்கு நான் ஒன்னும் எளியவன் அல்ல என்று சொல்லி அந்த மானின் நேர்வெளி மாதராய் வழுதிக்கும் மாதேவிகள் அப்படின்னு அந்த பதிகத்துல சொல்றாருங்க. சின்ன குழந்தை நீங்க ஒன்னும் பயந்துக்க வேண்டியதில்லை, அந்த சமணர்களுக்கு நான் எளியவன் அல்ல. என்ன காரணம்? ஆலவாய் பெருமானுடைய திருவருள் எனக்கு நிரம்பு இருக்குது என்று சொல்லி போறார். இதுதான் உண்மைங்க. மதியனிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படின்னு சிறுதொண்ட நாயனருடைய குணத்துல இல்லைங்களா. வாதாபி சென்று போர் செய்து வெற்றியோடு வருகின்ற பொழுது அரசன் கேட்கிறார், இவரால மட்டும் எப்படி போன இடத்துல எல்லாம் வெற்றி பெற்று வர முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான் சொல்றார், மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால். பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர், அவரை எதிர்த்து போர் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்ட்டு. இயல்பை நாயனோட குணத்துல ஒரு இடத்துல வருதுங்க. இயல்பை நாயனர் ஒருத்தரே எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாரு, சொந்த பந்தத்திலிருந்து எல்லாத்தையும். குழந்தை பயந்துட்டான என்பது இல்ல, ஒருத்தரே எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாரு. அது முடியுமா? நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னா அந்த இடத்துல சொல்றாரு, சிவன் கலல் புனைந்த வீரர் அப்படின்னார். பெருமான் திருவடி தலைமையில வச்சிருக்கிறாராம் இயல்பை நாயனார், அதனால அவரால் முடியுங்கிறார் சேக்கிழார் பெருமான். சிவன் கலல் புனைந்த வீரர் அப்படின்னார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றாரு. எப்படி செய்ய முடியுமா? நமக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் பெரிய புராணத்துல இருக்கு. அதை நம்ம தேடி பிடிக்கணும், கண்டுபிடிக்கணும். ஆமா, அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பெருமான் திருவருள் இருந்தா என்ன வேணாலும் நம்ம துணிஞ்சு செய்யலாம், எதுக்கும் பயந்துக்கோங்கிற அவசியம் இல்லை. எப்படி எது நடந்தாலும் நல்லதா தான் நடக்கும். அதனால அப்படி கேட்டு உவந்தார். அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அப்படி கொஞ்சம் கூட ஒரு குறையில்லாத திரும்பி எப்படி போனாரா பிள்ளையார், அதே மாதிரி வெற்றியோடு திரும்பி வந்தார். அது அந்த திருநீற்று, அந்த நாட்டையே திருநீற்று நாடாக மாற்றிய பெருமை பிள்ளையாருக்கு. அதான் சொல்ற.
மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கறத அந்த காலத்திலேயே நிரூபிச்சிருக்காங்க. உவகைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. பண்புடைய பாண்டிமா தேவியார் தம்பறிவும் நண்புடைய குலச்சரையார் பெருமையும் ஞான தலைவர் என் பெருக உரைத்தருள எல்லையில் சீர் வாகீசர் மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். அது மட்டுமல்ல, பிள்ளையார் என்ன வேற என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதோட விடுவாரு. மங்கையர்க்கரசியாருடைய பெருமைகளை சொல்றார், அப்புறம் குலச்சிறை நாயனாருடைய பெருமையை சொல்றார். இது ரெண்டையும் கேட்ட உடனே அரசுகளுக்கு சீக்கிரமா பாண்டி நாட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துடைய அன்பை நம்மளும் போய் பிள்ளையார் எப்படி அனுபவிச்சுட்டு வந்தாரோ அது மாதிரி நம்மளும் போய் அனுபவிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதான் உடனே அவரு என்ன பண்றாருன்னா அங்கிருந்து நேரா மதுரையம்பதி போற பாண்டி நாட்டுக்கு போறாரு. இப்ப அடுத்த யாத்திரை அரசுகள் எங்க அப்படின்னா பாண்டி நாட்டு மதுரையம்பதி போறாரு. பண்புடைய பாண்டிமா தேவியார் எப்படி பாருங்க, பண்புடைய பாண்டிமா தேவியார் தம் பரிவும் கற்பின் பண்பும் சிவன்பால் அன்பின் பண்பும் உடைய மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அன்பின் திறத்தையும். அம்மாவுக்கு என்னன்னா கற்பினுடைய பண்பு, கணவனிடத்தில் வைத்திருந்த கற்புங்க. அதாவது கணவன் சமணத்தில் இருக்கிறான். ரொம்ப கவனமா கேட்கணும் நம்ம. கணவன் சமணத்தில் இருக்கிறான். அம்மா சோழ மன்னனுடைய மகள், மணிமுடி சோழனுடைய மகள். அம்மா சைவத்திலேயே குழந்தையிலிருந்து ஊறி பிறந்தவைங்க இல்லைங்களா. ரெண்டு நெறியும் சோழர்கள் எப்பொழுதுமே சைவம் நெறி பெறலாதவர்கள். ரெண்டு அப்பா அம்மா எல்லாருமே சைவத்துல குழந்தையிலிருந்து அது சைவத்திலேயே அப்படி வந்த குழந்தை அந்த அம்மா அப்படி வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கணவனுடைய பேச்ச கேட்கணும் இல்லைங்களா. கணவனுக்கு மனசு சங்கடப்படக்கூடாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, கணவனுக்கு தெரியாம திருநீர் தினசரி மாங்கல்யத்துல வச்சுக்குவாங்களாம். நெத்தியில வச்சா கணவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப கணவன் மனசு சங்கடப்படுவாரு. மனசு சங்கடப்பட்டா கணவனுடைய மனசு சங்கடப்பட்டது அது கற்புக்கு இலக்கணம் இல்லாம போயிடும் இல்லைங்களா. அதனால திருமாங்கல்யத்துல தினசரி வச்சுக்குவாங்க. ஏன்னா அரசன் எப்படி இருக்கிறாருன்னா, திருநீர் பூசணிகளை கண்டா கண்டு முட்டு, திருநீற்றை பத்தி சைவத்தை பத்தி கேட்டா கேட்டு முட்டு. இப்படி இருந்த காலம். கண்டு முட்டு கேட்டு முட்டு. மாவாலாய் மதுரையில் சைவ வேதியர்கள் பார்த்ததால் கண்டு முட்டுனாரு. அவரு அரசர் என்ன சொன்னாருன்னா, கேட்டதனால கேட்டு முட்டு அப்படின்னாரு. கண்டதனால ஒரு தீட்டு, கேட்டதனால ஒரு தீட்டு. அப்படி இருந்த மதுரையம்பதியில அம்மா அப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதான் அந்த பண்பு. அப்படி பண்புடைய பாண்டிமா தேவியாருங்கிறதுக்கு என்ன காரணம்னா கற்பு இலக்கணம் இல்லைங்களா. அப்புறம் சிவன்பால் அன்பின் பண்பும் உடைய மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அன்பின் திறத்தையும். பெருமானிடத்துல அன்புடையவர், பண்பும் உடைய மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அதாவது கணவனிடத்திலே கற்பு, அதே மாதிரி பெருமானிடத்துல அன்பு, பிள்ளையாரிடத்துல அதோட அன்பு. அதான் நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றார், இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமங்களோ சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னு. அதாவது சீர்காழி குளக்கரையில பிள்ளையார் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது பெருமான் திருமுலைப்பால் கொடுக்க சொல்றார். துணை முளைகள் பொழிகின்ற இன்னடிசில் பொன் வள்ளத்து கறந்து ஊட்டினாரு. அம்மாவுடைய தனம் சுரந்து பொன் வள்ளத்துல கறந்து அதுல ஞானத்தை எல்லாம் கலந்து கொடுத்தாங்க. அந்த தாய் சிறந்தவளா? இந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே தனம் சுரந்துதான் மங்கையர்க்கரசியார். அப்ப எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க பாருங்க, பிள்ளையார் மேல எவ்வளவு அன்புன்னு பாருங்க. அந்த தாய் சிறந்தவளா யாருன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? இவரு சிவபிரகாஷ் சாமிகள் கேட்கிறார். ஆமா, எல்லா தாயோட சிறந்தது உமையம்மை தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, யாருக்குமே இல்லை. ஆனா அந்த இடத்துல யார் சிறந்தவள் அப்படிங்கறதா அங்க. ஆமா, தாய் அப்படின்னா பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது இல்லைங்களா. பெண்ணின் நல்லவள் யாருன்னா உமையம்மை தான். அதுக்கு மேல ஒரு பெண்ணை சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால இந்த இடத்துல அந்த அன்பு அப்படின்னு வர்ற பொழுது யாரு சிறந்தவர் அப்படிங்கிறது சிவபிரகாஷ் சாமிகள் கேட்கிறார் அந்த இடத்துல. அதான் பண்புடைய பாண்டிமா தேவியா தம் பரிவுன்னு அன்புங்க. அப்படி மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அன்பின் திறத்தையும் நன்குடைய குலச்சிறையார் பெருமையும் ஞான தலைவர் அப்படின்னு நன்குடைய குலச்சிறையார் அடியார்களிடம் அன்பினையுடைய குலச்சிறை நாயனாரது பெருமையினையும். அடியார்களிடத்தில் அளவற்ற அன்புடையவர் குலச்சிறை நாயனாருங்க. குலச்சிறை நாயனார் எப்படி தொண்டு செய்வார் அப்படிங்கிறது அந்த புராணத்தில் சொல்ற. குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும்
அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெரில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார். எப்படி தொண்டு செய்யணுங்கிறது அங்க சொல்றாரு சேக்கிழார் பெருமான். நமக்கு எப்படி தொண்டு செய்யணும்னா குலம் குறி எல்லாம் பார்க்க கூடாது. அந்த காலத்துல 4 குலம் சொல்றாரு பெரிய புராணத்துல. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர், 4 குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த குல ஒழுக்கத்துல தவறியவர்களாக இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெரிய அவங்க அடியாரா இருந்தா போதும். செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னாரு. அருமையான இடம். அதுதான் எப்படி தொண்டு செய்யணுங்கிறதுக்கு இலக்கணம் அங்க சொல்ற. குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அற்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பரில் செறிவுற பணிந்தேத்திய செய்கிறார். இந்த தொண்டை எப்படி செஞ்சார் அப்படின்னா, திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் எனப்பெறில் அப்படின்னு அங்கேயே அதே சொல்றார். திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் அப்படின்னார். தொண்டுல இருந்து கொஞ்சம் கூட வலுவனதே கிடையாதுங்க. குலச்சிறை நாயனார் ஒரு அமைச்சராக இருந்தாலும் அது எப்படி அப்படி அவரால் இருக்க முடிஞ்சது அப்படின்னா, காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் என பெரியல். அதுக்கு என்ன காரணம்னா, பெருமானுடைய அடியார் அப்படிங்கறதுனால அவரால் அப்படி இருக்க முடிஞ்சது அப்படிங்கிற. அப்ப யார் ஒரு தொண்டை நிரந்தரமா செய்யணும்னா அடியாரா இருக்கணும், பெருமான் மேல அன்பு இருக்கணும். இல்லைன்னா செய்ய முடியாது. கொஞ்ச நாளைக்கு செய்வோம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம். நிறைய பேர் பாருங்க, ஒரு தொண்டை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. செய்ய முடியாத போறதுக்கு என்ன காரணம்னா, பெருமான் இடத்துல அன்பு இல்லாததான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சிலர் பாருங்க வாழ்க்கை பூரா செய்வாங்க, அவங்களுக்கு எத்தனையோ இன்பம் வரும், துன்பம் வரும், அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அவங்களுக்கு என்ன தொண்டோ அந்த தொண்டை செஞ்சுட்டே இருக்கணுங்க. அப்படி செய்யறதுக்கு என்ன வேணும்னா இங்கதான் சொல்ல, காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் எனப்பெறில் அப்படின்னு. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நம்மளால கோயிலுக்கு வர முடியாது இல்லைங்களா? ஆனா உயிரே போனாலும் அதுல இருந்து வலுவாது நின்றவர்கள் நம்முடைய நாயன்மார். அதான் சொல்றாரு. வளமடி இளமை நீங்கி வடிபுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்த மண்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னா. 1 வருஷம் 2 வருஷமெல்லாம் இல்லைங்க. திருநீலகண்ட நாயனார் அவருடைய மனைவியார் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒருவர் மெய்யுறு புணர்ச்சி இல்லாம இருந்த காலம் எத்தனை காலம் அப்படின்னா, ஒரு 6 மாசமா 1 வருஷமா அப்படியெல்லாம் இல்லைங்க. வளமளி இளமை நீங்கினார். இளமை அப்படின்னா ஒரு 20 வயசு இருந்திருக்கும் இல்லைங்களா? வடிவுறு மூப்பு கையில கோடு இல்லாம நடக்க முடியாதுங்க. அப்படின்னா எத்தனை வயசு இருக்கு? 85 வயசு 90 வயசு இருக்கும். அப்படி கையில கோடு இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. ஆனா பெருமான் மீது வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கூட சாயல் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அதுதான் நமக்கு வேணும். அந்த புராணத்துல முக்கியமா அதை எடுத்துக்கணும். வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னா. அப்ப பெருமான் மீது வச்சிருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையில. இது இதெல்லாம் என்ன சாதாரணமான, அதனாலதான் அவர் பெரியவர்ங்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த புராணத்துலதான் பெரியவர்னு வருது. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கினர். ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதலார் தம்மை எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னார். பெரியவர்னா என்ன? பெரியவர்னா அதுதான் பெரியவர். பிராணத்தினுடைய பேர் திருத்தொன்று புராணம். ஏன் பெரிய புராணம்னு வந்துச்சு அப்படின்னா, அதான் சொல்றார், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னார். பட்டணத்தடிகள் எல்லாம் திறந்தவர், அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான சொத்தை திறந்துட்டு போனவர். அவர் சொல்றாரு, என்னால திருநீலகண்ட நாயனார் மாதிரி இருக்க முடியாது, என்னால சிறுத்தொண்ட நாயனார் மாதிரி பிள்ளைக்கறி படைத்து அடியார்களுக்கு கொடுக்க முடியாது, திருநீலகண்ட நாயனாரை போல மனைவி பிரிந்தனால இருக்க முடியாது. அப்புறம் என்ன சொல்றாரு? கண்ணப்ப நாயனாரை போல கண்ணை பெயர்த்து அப்ப முடியாது அப்படின்னார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன்னார். மாது சொன்ன சூழால் தீண்டிவராயன் எம்மை திருநீலகண்டன், அந்த ஒரு வார்த்தை அவர் வாழ்க்கை முழுக்க அப்படி இருக்க வச்சது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன்னார். 4 கண்ணிடர்ந்து அப்ப வல்லே நல்லேன் அதோட முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல நான் காலத்தி பெருமானுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திட்டார். அதை 3 தான் சொல்ல முடிஞ்சது அவரால். 3 தொண்டையை சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்ல முடியல அவர். பட்டினத்தடிகளே அப்படி வியந்து சொல்றாங்க அப்படின்னா, அதை வெல்லுவது அப்படிங்கிறது பெருமானுடைய திருவடியில அன்பு அதிகமா இருந்தா தான் வெல்ல முடியும், இல்லைன்னா முடியாது. ஆமா, பிறப்புக்கே காரணமாக இருந்ததுன்னு சொல்லி எழுதுவாங்க வெளியில எல்லாம் இல்லைங்களா? ஆனா அதை வென்று காட்டிய பெருமகனார் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். அதான் 5 மிக்கீர் அப்படின்னு சொல்லி
ஐம்புலனை வென்று சொல்லி கடைசியா புலன்களை வென்றவர் அப்படின்னு சொல்லி பெருமானே அவங்களை கடைசியா சொல்வார். புலன்களை வெல்லுவது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லி சொல்றார். அப்படி என் பெருக உரைத்தருள அடியாரிடம் அன்பனையுடைய குலச்சிறை நாயனார் பெருமையனையும் ஞான தலைவராகிய பிள்ளையார் விருப்பம் மிகும்படி சொல்லி அருள அளவற்ற சிறப்புடைய திருநாவுக்கரசர் உலகில் விளக்கம் பொருந்திய தமிழ்நாடு என்று சொல்லப்படும் பாண்டி நாட்டை சென்று காண்பதற்கு விருப்பமுடையவராயிரம் மண்குளவு தமிழ்நாடு. ரொம்ப முக்கியங்க. மதுரை எம்பதிக்கு மட்டும்தான் தமிழ்நாடுன்னு பேருங்க. நம்ம இருக்கிறதெல்லாம் தமிழ்நாடு இல்ல. என்ன இப்படி சொல்றீங்கன்னா சேக்கிழார் பெருமான் அப்படிதான் சொல்றாரு. தமிழ்நாட்டை சென்றடைந்தார் ஞான தலைவர் அப்படின்பார். மதுரை எம்பதி போற பொழுது எல்லாம் தமிழ்நாடா இருந்தாலும் மதுரைக்கு ஒரு பெருமை உண்டு. சங்கம் வளர்த்த மதுரை இல்லைங்களா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. அதாவது மதுரைக்கு மட்டும் தமிழ்நாடுன்னு ஒரு பெயர் உண்டு. அந்த காலத்துல பெரிய புராணத்துல தமிழ்நாடுன்னு வரவனாலும் மதுரை தான் வரும். தமிழ்நாடுங்கிறதெல்லாம் மதுரை தான் வருங்க. தமிழ்நாடுன்னு அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, அளவற்ற சிறப்புடைய திருநாவுக்கரசர் உலகில் விளக்கம் பொருந்திய தமிழ்நாடு என்று சொல்லப்படும் பாண்டி நாட்டை சென்று பாருங்க. தமிழ்நாடு என்று சொல்லப்படும் பாண்டி நாட்டை சென்று காண்பதற்கு விருப்பம் உடையவராயினார். பாண்டி நாட்டுக்கு தான் தமிழ்நாடுன்னு பேர். ஆமா, பண்புன உலக மக்கள் பண்பும் தெய்வ பண்பும் கற்பு நிலையமா அன்பின் திறமும் என்று சொல்லி மங்கையர்க்கரசா இருக்கிற அந்த பண்புங்கிறது என்னன்னா உலக மக்கள் பண்பு, அப்புறம் தெய்வ பண்பு, கற்பு நிலையம், அன்பின் திறமும் என்று சொல்லி இதெல்லாம் அவருடைய அம்மாவுடைய பண்புடைய பாண்டிமாதேவிங்கிறதுக்கு சொல்றாருங்க. பரிவு சைவத்தினை விட்டு சமணத்தில் தாழ்ந்த பாண்டி நாட்டின் மேலும் தம் நாயகன் மேலும் வைத்த இலக்கமுடைய அன்புனார். பாருங்க, சைவத்துல இருந்து சமணத்துல தாழ்ந்து போன பாண்டி நாட்டு மேலே அம்மாவுக்கு அன்பு இருந்துதான். அதே மாதிரி தன்னுடைய கணவன் மேல ரொம்ப இரக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படியாவது நம்முடைய கணவனை இந்த சைவத்துல கொண்டு வந்து அவருக்கு நம்ம அருள் செய்யணும்னு சொல்லி யானும் என் பதியும் செய்த தவம் என்கொள் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானை பார்க்கிற பொழுது சொல்லுவாங்க. ஞானசம்பந்த பெருமான் வந்த உடனேயே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா முதல்ல யானும் என் பதியும் செய்த தவம் என்கொள் அப்படின்னு. நான் மட்டுமல்ல, என்னுடைய பதியும் சேர்ந்து பாண்டி நாடே சேர்ந்து தவம் செய்திருக்கணும். ஏன்னா பிள்ளையார் அங்கு எழுந்தருளியதற்கு அதனாலதான் அந்த பாட்டுல வருது இல்லைங்களா, சென்ற காலத்தின் படுதிலாத்திரம் இனி எதிர்காலத்தின் சிறப்பு இன்று எழுந்து அருளப் பெற்ற பேருதனால் எற்றைக்கும் திருவருளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனம் மொய்ந்து வென்றிகொள் திருநீற்றொழியினை விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று சொல்லி அதை சொல்றாங்க பாரு. அந்த இடத்துல அதான் சொல்றாங்க, இன்றெழுந்து அருளப் பெற்ற பேருதனால் எற்றைக்கும் திருவருளுடைய அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் வந்த பொழுதுதான் அந்த பாட்டு வருது. அப்படி மங்கையர்க்கரசி என்று தொடங்கும் திரு ஆலவாய் திருப்பதிகத்தில் பிள்ளையார் அருளிய ஆற்றாலும் இதன் திறம். மங்கையர்க்கரசி பலவர்கோன் பாவைகிற திருப்பதிகத்துல 6 முறை 2 பேர்த்தையும் வச்சு பாடி இருக்கிறார் இல்லைங்களா. ஒரு பாட்டு, முதல் பாட்டு மங்கையர்க்கரசியார், 2வது பாட்டு குலச்சிறையார், 3வது பாட்டு மங்கையர்க்கரசியார், 4வது பாட்டு குலச்சிறையார். ஒன்னு விட்டு பாடிட்டு வரும் பொழுது திருக்கடைக்காப்புல 2 பேர்த்தையும் வச்சு பாடுறோம். அதான் பெரிய சிறப்பு. அப்ப ஒரே பதிகத்துல 6 முறை மங்கையர்க்கரசியார் பாடியிருக்கிறார், 6 முறை குலச்சிறை நாயனார பாடியிருக்கிறார். ஒரே பதிகத்துல வச்சு இப்படி பாடிய ஒரு பெருமை அம்மாவுக்கு உண்டு. என் பெருக உரைத்தருள என் பெருகுதலாவது விருப்பம் மிகுதல், விருப்பம் பெருகுதலால் என்றும் விருப்பம் பெருகும்படி என்று சொல்லி சொல்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, சைவம் வளர அருளிய ஆலவாய் உடையார் அருளனை கேட்டு உகந்த நாயனார் என்று சொல்லி பாண்டிமாதேவியார் குலச்சிரர் எனும் இவர்களுடைய அன்பினை கேட்ட உடன் பாண்டி நாடு சென்று அவர்களை காண மனங்கொள்ளுமாறு இருந்தது ஞான தலைவரது உரை என்று சொல்லி அங்க போய் என்ன சொல்றாரு, உமை காண வந்தனம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல ஞானசம்பந்த பெருமான் அப்படி உன்னை காண வந்தனம் அப்படின்னு, உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தோம் என்று சொல்லி பிள்ளையார் சொன்னதாக நமக்கு புராணத்தில் இருக்கு. தமிழ்நாடு ஏனை தொண்டை நாடு, சோழ நாடு, சேரநாடு முதலியனவும் தமிழ்நாடுகளாய் இருப்பவும் பாண்டி நாடே தமிழ்நாடு என்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படும். இறைவர் சங்கம் இருந்து தலைவராகி தமிழ் ஆராய்ந்து இலக்கணமும் செய்த சிறப்பு பற்றி இவ்வாறு வழங்கப்படும் என்று சொல்றார். மூர்த்தி நாயனார் புராணத்தில் உரைத்த திருந்திய நூல் சங்கத்துள் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் சாது மேன்மையில் தலைச்சங்க புலவனார் தம்முன். இதெல்லாம் பெரிய புராணத்தில் வரக்கூடிய சொற்றொடர்கள். அதனாலதான் அதுக்கு தமிழ்நாடுன்னு பேரு. மண்குளவும் தமிழ் என்று மண்குளவு நாடு என்று உலகை விளங்க வைப்பதும் பயில்வோரை பிறவி பயன்பெற வைப்பதும் ஈடேற்றுவதும் தமிழ் மொழியாம் என்பது கருத்து.
தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைன்னு சொல்றோம் இல்லையா, திருத்தொண்ட இதுல தில்லைவாழந்தன் புராணத்துல வரும். தென்தமிழுக்கே பயனாக இருக்கக்கூடியது என்னன்னா திருத்தொண்ட தொகைங்கிற. தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை, ஞானமளந்த மேன்மை தெய்வத்தமிழ், இது மூர்த்தி நாயனார் புராணத்துல வர்றது. ஞானமா இந்த உலகத்தை அளக்கக்கூடிய மேன்மை படைத்தது தெய்வத்தமிழ் என்று சொல்லி, அதான் ஞானமளந்த மேன்மை தெய்வத்தமிழ். வாயிரந்தமிழை படித்தால் உரா 1000 சமணம் அழிவாக்கினான் என்று சொல்லி பழையாறை வடதலில இருக்கக்கூடிய தேவாரத்துல பாடியது. வாயிரந்தமிழே படித்தால் உரா 1000 சமணம் அழிவாக்கினான் என்று சொல்லி நமக்கு பழையாறை வடதலி தேவாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. காண்பதற்கு முன்னர் மனத்து கண்டுகொண்டே இருந்தாரேன், இப்போது நேரே கண்களால் காணுதற்கு சந்தித்தே இந்த பார் சனங்கன் என்று தங்கள் நாள் தாமே காணா வாழ்வார் என்று சொல்லி கழுமல தேவாரத்தில் சொல்வது போல, இப்ப பிள்ளையார் சொன்னதை கேட்டு நம்முடைய அரசுகளுக்கு என்ன வந்திருக்குதுன்னா, பாண்டி நாடு போகணும், குலச்சிறை நாயனாரையும் மங்கையர்க்கரசாரையும் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. நான் ஒரு திருப்பாட்டு பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா, இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட அரசுகளுடைய புராண நிறைவுக்கு அப்படியே வந்திருக்கிறோம். 400 திருப்பாடல்கள் பார்த்தாச்சு. என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலின் துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் இடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிழில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அலங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இது